ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு BioTown. ஸோ நம்ம வந்து ரொம்ப வேகமாக போகலனாலுமே நம்ம வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி ஒரு டர்ட்டில் வேகத்தில் ஸ்லோவாக வீக்லி ஒரு சாப்டர் முடிச்சுட்டு வரோம். பட் ஸ்டில் உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 3-4 months முன்னாடியே வந்து இந்த பயாலஜி சாப்டர்லாம் நான் முடிச்சிருவேன். ஸோ டோன்ட் வரி, சரியா? ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பாட்னியில் ஆல்மோஸ்ட் 2 சாப்டர் முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம பாட்னியில் ஃப்ரெஷ்ஷாக புதிய சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சாப்டரோட பேர் வந்து வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. ஓகேவா? ஸோ வெஜிடேட்டிவ் அப்படின்னா எதை குறிக்குதுன்னா, ஒரு பிளான்ட்டில் இருக்கிற எல்லா வெஜிடேட்டிவ் பார்ட்ஸையும் குறிக்குது. அதுதான் வந்து வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. ஓகேவா? வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ்லாம் என்னென்ன? அதோட ரூட் ஆகட்டும், ஸ்டெம், லீவ்ஸ், இதெல்லாம் ஒரு பிளான்ட்டோடைய வெஜிடேட்டிவ் பார்ட். சரியா? அப்போ மார்ஃபாலஜி அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பார்ட்டோடைய ஒரு பகுதியை பற்றி, அதாவது அதோடைய வெளிப்பகுதி, எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், அதை பற்றி படிக்கிறது தான் வந்து மார்ஃபாலஜி. ஓகேவா? அனாட்டமி இருக்குது, ஃபிசியாலஜி இருக்குது, இதெல்லாம் 1 by 1 இந்த கோர்ஸ் ஆஃப் த டைமில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு மார்ஃபாலஜினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. மார்ஃபாலஜினா ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டோடைய ஃபீச்சர் பற்றி, அதோட ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்கிறது தான் வந்து மார்ஃபாலஜி. ஸோ வாட் யூ மீன் பை வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி? ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளான்ட்டோடைய வெஜிடேட்டிவ் பார்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸை பற்றி படிக்கிறது தான் வந்து வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. ஓகேவா? ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த சாப்டரை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாப்டர்ஸ். ஸோ நம்ம வாங்க இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆர்கானிசம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பார்ட், அதை பற்றின எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? வெளியில் இருக்கிற அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது, இந்த பார்ட் இப்படி இருக்குது, இந்த பார்ட் இந்த மாதிரி இருக்குது, அப்படி பார்க்கறது தான் வந்து மார்ஃபாலஜி. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸில் என்னது எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் அப்படின்னா, என்னென்னலாம் இந்த ஃபீச்சரில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சைஸ். ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கனோடைய சைஸ் எப்படி இருக்குது, பார்ட்டுடைய சைஸ் எப்படி இருக்குது. இப்போ ஸ்டெம் எடுத்துட்டோன்னா, இந்த ஸ்டெம் எந்த மாதிரி இருக்குது, ஸ்டெம்மோட ஷேப் எப்படி இருக்குது, ஸ்டெம்மோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. ஓகேவா? ரொம்ப பல்கி ஸ்டெம்மா, இல்லை லாங்கிடியூடினல் ஸ்டெம்மா, இல்லை உடி ஸ்டெம்மா, அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறது தான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபீச்சர். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸில் என்னென்னலாம் பண்ணுவாங்க? அதோடைய சைஸ், அதோடைய ஷேப் அண்ட் த ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அவ்வளோதான். அப்போ மார்ஃபாலஜியில் 2 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் மார்ஃபாலஜி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி, செகண்ட் ஒன் வந்து ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி. வெஜிடேட்டிவ்னா ஆஸ் வி ஆல்வேஸ் நோ, வெஜிடேட்டிவ்னா என்னது? நான் ரீப்ரொடக்டிவ் பார்ட் பற்றி படிக்கிறது இஸ் யோர் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஷூட் சிஸ்டம் பற்றியும் ரூட் சிஸ்டம் பற்றியும். ரூட்டில் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம்? ரூட் சிஸ்டமில் ரூட் பற்றி மட்டுமே பார்க்க போகிறோம். ஷூட் சிஸ்டமில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்? அந்த பிளான்ட்டோடைய ஸ்டெம், தண்டு பகுதி, அப்புறம் அந்த பிளான்ட்டோடைய இலை பகுதி, லீவ்ஸ், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ ரீப்ரொடக்டிவ் பார்ட்னா என்னென்னலாம் பார்ப்போம்? எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு போலனும் ஒரு ஓவியூலும் ஃபியூஸ் பண்ணி வருது இல்லையா, அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் வந்து நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளவர். பிகாஸ் ஃப்ளவர் என்னது? இட் பேர்ஸ் அ செக்ஸ் ஆர்கன். கரெக்டாக? பீட் அண்ட் ஆண்ட்ரீஷியம் ஆர் அ கைனீஷியம். அதனால ஃப்ளவரோடைய ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ஃப்ரூட் அண்ட் தி சீட். கரெக்டாக? ஸோ அதாவது ரீப்ரொடக்ஷனோடைய ப்ராடக்ட்ஸ், பை ப்ராடக்ட்ஸ் தான் என்னது? ஃப்ரூட் அண்ட் தி சீட். ஸோ அதனால ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜியில் யூ ஹாவ் 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் யூ ஹாவ் 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே? ஸோ வெஜிடேட்டிவ் root, stem, leaves, reproductive flower, fruit and the seed. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிளான்ட்டோடைய எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் பற்றி படிக்கும் போது பிளான்ட்டை வந்து நம்ம முழுசாக ஃபஸ்ட்டு படிக்கணும். இந்த பிளான்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோஸ் செடி இருக்குன்னா, இந்த முழுசாக இந்த ரோஸ் செடி பார்க்க எப்படி இருக்குது, இல்லை ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குன்னா இந்த மேங்கோ ட்ரீ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த பிளான்ட்டோடைய ஹேபிட் அப்படின்றத பார்க்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹேபிட்டையும் ஹேபிட்டாட் அதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஹேபிட்டாட்
அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளான்ட் வந்து எந்த மாதிரியான ஒரு பகுதியில் வாழுது, எந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸ் கண்டிஷன்ஸில் வாழுதுன்றதை பார்க்குறது வந்து ஹேபிட்டட். சரியா? அப்போது ஹேபிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பிளான்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத படிக்கிறது தான் வந்து ஹேபிட். ஸோ ஹேபிட்டும் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹேபிட்டாட். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஹேபிட்டாட் கிடையாது, ஒரு பிளான்ட்டோடைய ஹேபிட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது ஹேபிட்னா என்னது? ஃபார்ம் ஆஃப் அ பிளான்ட். இந்த பிளான்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? நெட்டையாக இருக்கா? இஸ் இட் அ டால் பிளான்ட்? துவார்ஃபாக இருக்கா? அது ஒரு குள்ள பிளான்ட்டா? ஒரு லீவ்ஸ் எப்படி இருக்குது? ரொம்ப ப்ராட் லீவ்ஸாக இருக்கா? இல்லை லீவ்ஸ் எல்லாம் ஷார்ட்டாக இருக்கா? அந்த மாதிரிலாம் பார்க்குறது தான் வந்து ஃபார்ம் ஆஃப் அ பிளான்ட். ஓகேவா? இந்த ஃபார்ம் ஆஃப் அ பிளான்ட்டில் வந்து 4 இம்பார்ட்டண்ட்டாக வந்து அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹர்ப், the second one is shrub, the third one is climber and the fourth one is trees. ஓகேவா? இந்த 4த்தையும் பார்த்தோன்னா ஒரு பெரிய பாட்டு ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹர்ப்ஸ். ஓகேவா? ஹர்ப்ஸ்னால் என்ன இருக்கும்? ஹர்ப் பிளான்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டெம் எப்படி இருக்கும்? ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதாவது கையாலேயே உடச்சிடலாம். சரியா? எந்தெந்த குட்டி குட்டி, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தரையிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு தான் வளரும் இந்த ஹர்ப் பிளான்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் அ ஹர்ப் பிளான்ட் வந்து சாஃப்ட் ஸ்டெம்டாக இருக்கும், சாஃப்ட், ரொம்ப டெண்டராக இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து கையாலேயே வந்து யூ கேன் பிரேக் தட் ஸ்டெம், அதனால தான் வந்து சாஃப்ட் ஸ்டெம்ட். அப்புறம் அதோட டியூரேஷன் பற்றி பார்க்குறோன்னா, டியூரேஷன்னா எத்தனை காலம் வாழுதுன்னு பார்த்தோன்னா ஆனுவல்ஸ், பைனியல்ஸ் அண்ட் பெரினியல்ஸ். ஸோ ஆனுவல் ஒரே ஒரு சீசனில் தன்னுடைய லைஃப் சைக்கிள் முழுசையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாகிற பிளான்ட்டாக இருக்கலாம். இல்லை பைனியல் ஒரு 2 வருஷத்தில் தன்னோட லைஃப் சைக்கிளை முடிக்கிற பிளான்ட்டாக இருக்கலாம். இல்லை பெரினியல் நிறைய வருஷமாக நம்மளோட லைஃப் சைக்கிளை முடிக்கிற பிளான்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து யூ கால் இட் ஆஸ் ஆனுவல்ஸ், பைனியல்ஸ் அண்ட் பெரினியல் பிளான்ட்ஸ். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஜியோஃபைட். ஜியோனா என்னது? டியூ டு தி எர்த்ஸ் ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன்ஸ். கரெக்டாக? ஸோ பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ் நோக்கி வளருது. நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் அப்படின்னா என்னது? மேல் நோக்கி வளருது. அவ்வளோதான். ஸோ ஜியோஃபைட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இல்லாட்டி டியூபர், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கேரட்ஸ், இதெல்லாம் எப்படி இருக்கும்? அதோடைய ஸ்டெம் வந்து எடிபிளாக இருக்கும். கரெக்டாக? இப்போ கேரட் வந்து இட் இஸ் அ டேப் ரூட் சிஸ்டம். ஆனால் அந்த டேப் ரூட்டோட எடிபிள் பார்ட் தான் என்னது? நம்ம சாப்பிட்ற கேரட். கேரட் இஸ் மை ஃபேவரட் டேப் ரூட். ஸோ உங்களோட ஃபேவரட் டேப் ரூட் என்னன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். And these tap roots are very nutritious, very good for your health. சரியா? ஸோ ஜியோஃபைட்ஸ்க்கு என்ன இருக்குது? அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் இருக்குது, கீழே வந்து ஸ்டெம் இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்றது என்னது? ரொம்ப எடிபிளாக இருக்கும், சாப்பிடக்கூடிய ஒரு பிளான்ட்டோடைய பார்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஹர்ப்ஸ். நெக்ஸ்ட்டு ஷ்ரப்ஸ். ஷ்ரப்ஸ்னால் என்னது? ஹர்ப்ஸை விட கொஞ்சம் பெருசாக டாலாக வளரும். அது மட்டும் இல்லாமல் பெரினியலாக இருக்கும். பெரினியலாக என்ன அர்த்தம்? தன்னோட லைஃப் சைக்கிளில் நிறைய சீசன்ஸ் வச்சுருக்கும். சரியா? அண்ட் இட் இஸ் அ உட்டி பிளான்ட். உட்டி பிளான்னா என்னது? நல்ல மரத்தோட பட்டை பாக்ஸ் எல்லாமே இருக்கும், நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும். சரியா? இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் டு பிரேக். நெக்ஸ்ட்டு கிளைம்பர்ஸ். ஸோ கிளைம்பர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கிளைம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ ரூட்லேருந்து ஒரு ஸ்டெம் வளருதுன்னா அந்த ஸ்டெம் எப்படி இருக்கணும்? ரூட்டோடைய ஸ்ட்ரென்த்தில் பேலன்ஸ் ஆகி மேலே நிற்கணும். ஆனால் இந்த கிளைம்பர்ஸ்னால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு ஸ்டாண்ட் லைக் தட். அதனால ஒரு ஸ்பெசிஃபிக்கான சப்ஸ்ட்ராட்டில் ஒட்டி வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, கிரேப் வந்து ஒரு பிளான்ட் மாதிரி வளராது. ஓகேவா? என்ன பண்ணியிருப்பாங்க? கிரேப்புக்கு மேலே, கிரேப் செடிக்கு மேலே ஒரு மெஷ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. எதனால? நல்லா அதில் படர்ந்து வளரட்டும் அப்படின்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் வெத்தலை செடி. ஓகேவா? இதெல்லாம் நார்மலாக வீட்டிலே வளர்ப்பாங்கல்ல வெத்தலைலாம். ஸோ என்னோட அப்பா வந்து he does gardening very good. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி I am basically from biotech and zoology background, but பிளான்ட்டோடைய knowledge is all what I got from my father. என்னோட அப்பா வந்து என்னோட வீட்டு பின்னாடி வந்து we don't have பெரிய yard, but still ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்கும் வேர் எப்போவுமே வந்து கார்டனிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃப்ரீ டைம்ஸ்லலாம். ஸோ ரோஸ் செடி, ஜாஸ்மின், கரி லீவ்ஸ், அதுக்கப்புறம் பப்பாயா, சப்போட்டா, இது எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ யா ஸோ ஷ்ரப்ஸ் வந்து இட்ஸ் அ பெரினியல் உடி பிளான்ட். சரியா? அதாவது கிளைம்பர்ஸ் என்ன பார்த்துட்டு இருந்தோன்னா, இட் இஸ் அ இலாங்கேட்டட் வீக் ஸ்டெம். நல்லா இலாங்கேட்டட்னா பெருசாக இருக்கும், வீக்னா என்னது? இட்ஸ் வெரி பிரிட்டில் அண்ட் இட் இஸ் அ ஸ்டெம். சரியா? நல்லா ஒல்லியாக அப்படி இருக்கும். சரியா? இந்த கிளைம்பர்ஸ் வந்து ஆனுவல்,
பெரினியல், உடி எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ட்ரீஸ், மரம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நல்லா ஸ்டவுட்டாக இருக்கும். ஸ்டவுட் மீன்ஸ் நல்லா குண்டா திக்காக. ஓகேவா? அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் டாலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டாலாக இருக்கும். அப்புறம் இட் இஸ் பெரினியல். பெரினியல் என்னதான் ரொம்ப வருஷம் உயிர் வாழும். அதுக்கப்புறம் இட் இஸ் அ உடி பிளான்ட். உடி பிளான்ட்னா என்ன அர்த்தம்? பாக்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து பட்டை இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் இப்போது இதோட ட்ரங்க் வந்து பிரான்ச்சாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீ, மாஞ்சிஃபெரா இண்டிகா, கரெக்டாக? இந்த மேங்கோ ட்ரீஸில் என்ன இருக்கும்? ஒரு பெரிய ஸ்டெம் இருக்கும். ஓகேவா? அதிலிருந்து நல்லா பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்லை ட்ரங்க் வந்து பிரான்ச்சே எல்லாமே நல்லா நீட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோகனட், பாம் ட்ரீ, இதெல்லாமே வந்து ட்ரங்க் வந்து அன்பிரான்ச்சாக இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள். இப்போ ட்ரங்க் வந்து அன்பிரான்ச்சாக இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டில் வந்து டினோட் பண்ணுறாங்க, விச் இஸ் கேண்டெக்ஸ். ஓகே, கேண்டெக்ஸ். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? ஒரு ஸ்பெசிஃபிக் பிளான்ட்டோடைய ஹேபிட் பார்த்துட்டோம். அந்த ஹேபிட் ரிலேட்டடாக 4 இம்பார்ட்டண்ட் டைப்ஸாக வந்து தே ஹாவ் கேரக்டரைஸ்ட்: ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ், கிளைம்பர்ஸ் அண்ட் ட்ரீஸ். முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு பிளான்ட்டோடைய ஹேபிட்டாட், நான் சொன்னேன்ல ஹேபிட்க்கும் ஹேபிட்டாட்க்கும் டிஃப்ரென்ஸ். ஹேபிட்னா ஒரு ஓவராலாக பிளான்ட் பார்க்க எப்படி இருக்குது. ஹேபிட்டாட்னா என்னது? இந்த பிளான்ட் வந்து எங்கே வளருதுன்றது தான் வந்து ஹேபிட்டாட். இதில் 2 இம்பார்ட்டண்ட் ஹேபிட்டாட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹேபிட்டாட் வந்து இட்ஸ் அ டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டாட். செகண்ட் ஹேபிட்டாட் வந்து இட்ஸ் அன் அக்வாட்டிக் ஹேபிட்டாட். ஓகேவா? இப்போ டெரெஸ்ட்ரியல்னால் என்னது? ஏதாவது ஒரு பிளான்ட் வந்து மண்ணில் வளருதுன்னா அந்த பிளான்ட்டுக்கு வந்து டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டாட் இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ, பாம், ரோஸ் பிளான்ட், எல்லாமே எதெல்லாம் மண்ணில் வளருதோ அதோட ஹேபிட்டாட் வந்து டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டாட், லேண்டில் வளருது. ஓகேவா? அக்வாட்டிக் ஹேபிட்டாட்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரில்லா, வேலிசினேரியா, இந்த மாதிரியான வாட்டர் பிளான்ட்ஸ், லோட்டஸ், இதெல்லாமே என்னது? வாட்டரில் தான் ஸ்பெசிஃபிக்காக அதோடைய சப்ஸ்ட்ராட்டும் ரூட் இருக்கும். அதனால யூ ஹாவ் திஸ் அக்வாட்டிக் ஹேபிட்டாட். ஸோ ஹேபிட்டாட்டில் 2 விதம்: வாட்டர் ஹேபிட்டாட் அண்ட் தென் லேண்ட் ஹேபிட்டாட். வாட்டர் ஹேபிட்டாட்டுக்கு அக்வாட்டிக், லேண்ட் ஹேபிட்டாட்டுக்கு டெரெஸ்ட்ரியல். ஓகேவா? அதுவும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வி கோனா டாக் அபவுட் லைஃப் ஸ்பேன். லைஃப் ஸ்பேன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளான்ட் எந்த டியூரேஷனில் வாழுது, எத்தனை இயர்ஸ் வாழுதுன்றது தான் வந்து லைஃப் ஸ்பேன். ஓகேவா? பேஸ்ட் ஆன் த லைஃப் ஸ்பேன் ஒரு பிளான்ட்டை வந்து, பிளான்ட்டோ ட்ரீயோ, ஒரு ஸ்பெசிஃபிக்கான இந்த பிளான்ட் கிங்டம் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ஆனுவல்ஸ், பைனியல்ஸ் அண்ட் பெரினியல்ஸ். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆனுவல். ஆனுவல்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளான்ட். இப்போ நான் வந்து ஒரு சீடை வந்து பிளான்ட் பண்ணுறேன். ஓகேவா? அந்த சீட் ஒரு வருஷத்துக்குள்ளேயே பெருசாக வளர்ந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவர்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஓகேவா? அப்போ அந்த மாதிரியான பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஆனுவல்ஸ். ஸோ தீஸ் பிளான்ட்ஸ் ஹேவ் ஒன்லி 1 க்ரோயிங் சீசன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மெய்ஸ் பிளான்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பைனியல். பைனா என்னது? 2. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக்காக இந்த டியூபர் ரிலேட்டடான பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட்ஸ், பீட்ரூட்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இதே மாதிரியாக பிளான்டிங் பண்ணிட்டேன். ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு இந்த பிளான்ட்லாம் என்ன பண்ணும்? க்ரோ பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுத்துக்கும். ஓகேவா? செகண்ட் இயரில் தான் வந்து ஃப்ளவரிங், ஃப்ரூட்டிங் ஆர் பீட் அ வெஜிடபிள். ஓகேவா? அது எல்லாமே ஓகே. இது சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஐ ஹாவ் ஒன் கொஸ்டின் ஃபார் யூ. சரியா? லேடிஸ் ஃபிங்கர் இருக்குல்ல, வெண்டைக்காய், அது ஃப்ரூட்டா வெஜிடபிளா அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் தப்பாக தான் நினச்சிருப்பீங்க. கோ சர்ஃப் இன் த நெட் தட் லேடிஸ் ஃபிங்கர் இஸ் அ ஃப்ரூட் ஆர் அ வெஜிடபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பைனியல். அதுதான் சொல்லிட்டேன்ல, 2 ஃப்ளவரிங், 2 சீசனில் இட் கம்ப்ளீட்ஸ் இட்ஸ் லைஃப் சைக்கிள். 2 சீசனில் இட் கம்ப்ளீட்ஸ் இட்ஸ் லைஃப் சைக்கிள்னால் என்ன அர்த்தம்? ஒரு சீசனில் இட் க்ரோஸ், செகண்ட் இயரில் ஃப்ளவரிங், ஃப்ரூட்னிங் எல்லாமே இருக்கும். சரியா? பெரினியல். பெரினியல்னால் என்னது? நம்மளுடைய மாம்பழம் மாதிரி. ஓகேவா? எப்படி ஒரு வருஷத்துக்கு வந்து ஃப்ளவர் பண்ணி
ஃப்ரூட்ஸு அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் அந்த பெரினியலில் இட் ஹேஸ் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஒன் இஸ் பாலிகார்பிக் பெரினியல், இன்னொன்று மோனோகார்பிக் பெரினியல். பாலிகார்பிக் பெரினியல் அப்படின்னா என்ன எடுத்தோன்னா, தன்னோட லைஃப் லாங்காக தன்னோட வாழ்கிற வருஷம் ஃபுல்லாமே எவ்ரி சீசனை எவ்ரி இயர், இப்போ மேங்கோ வந்து ஒரு சம்மர் சீசன்லேயுமே ஃப்ளவர்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் வரும். அப்போ அந்த மாதிரியான ட்ரீஸ் எல்லாமே இட் இஸ் அ பாலிகார்பிக் பெரினியல். அப்போ மோனோகார்பிக்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் வருஷம் நல்லா வெஜிடேட்டிவாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இயரில் வந்து சீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆகி ஃப்ரூட் ப்ரொடியூஸ் ஆகி சீட் ப்ரொடியூஸ் ஆகும். அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஃப்ளவரிங் சீசன் ஒன்று அந்த பிளான்ட்டோடைய இல்லை அந்த ட்ரீயோட வாழ்நாளில் வரவே வராது. அதுக்கப்புறம் திருப்பி வெஜிடேட்டிவாக தன்னோட லைஃப் சைக்கிளை கண்டினியூ பண்ணிவிட்டு இட் டைஸ். ஓகேவா? ஸோ எதுக்காக ஒன்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் அது ஃப்ளவர் பண்ணுதுன்னா ஃபார் தெம் டு கண்டினியூ தேர் ஜெனரேஷன், கரெக்டாக அதோட ப்ராஜனியாக கண்டினியூ பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே வந்து மோனோகார்பிக் பெரினியல்ஸ். ஓகேவா? அவ்வளோதான், இந்த போர்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் போர்ட். ஸோ இதில் என்னென்னலாம் பார்த்தோன்னா, வி ஸ்டார்டட் வித் அன் இன்ட்ரடக்ஷன் அபவுட் வாட் இஸ் அ வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி, ஹேபிட் பற்றி, ஹேபிட்டோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோம், ஹேபிட்டாட்டோடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் லைஃப் ஸ்பேனோடைய 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்பேன் பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் போர்டில் ஐ வில் கண்டினியூ த சாப்டர் ஃபர்தர். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த போர்டில் வந்து ஃபுல்லாக நம்ம ரூட்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவரிங் பிளான்ட். ஓகேவா? எந்தெந்த பிளான்ட்ஸ் எல்லாமே ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஏஞ்சியோஸ்பெர்மிக் பிளான்ட்ஸ், அதாவது ஃப்ளவர் பண்ணுற பிளான்ட்ஸ். ஓகேவா? இந்த ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து மேக்னோலியோஃபைட்ஸ். ஓகே? ஸோ இப்போது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏஞ்சியோஸ்பெர்ம் இருக்குது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்க்கு 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ரூட் சிஸ்டம், தி அதர் ஒன் இஸ் ஷூட் சிஸ்டம், அதாவது மண்ணுக்கு கீழே இருக்கிற பகுதி, மண்ணுக்கு மேலே இருக்கிற பகுதி. ஓகேவா? ரூட்னா வேர் பகுதி, ஷூட்னா ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், பட்ஸ், அது எல்லாமே. ஓகே? ஸோ இப்போது ஷூட் சிஸ்டம்னா என்னென்ன வரும்னா, ஸ்டெம்மு, பிரான்ச்சு, லீஃப், இது எல்லாமே வந்து ஷூட் சிஸ்டமில் வரும். பட் ரூட் சிஸ்டம்னா என்னென்னலாம் வரும், ரூட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரூட் சிஸ்டமோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ரூட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், நான் க்ரீன். இவங்க ஆக்சுவலாக நான் க்ரீன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ப்ரௌனிஷ்ன்னு சொல்லியிருக்கலாம், ப்ரௌனாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கலாக நல்லா சிலிண்ட்ரிக்கலாக இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் டிசெண்டிங்னா எந்த அளவுக்கு எப்படி இருக்கும், இப்படி போகிறது இஸ் அசெண்டிங், இப்படி போகிறது இஸ் டிசெண்டிங். அப்போ ரூட்ஸ் எப்படி இருக்கும், இப்படி டிசெண்ட் ஆகிட்டு இருக்கும், மண்ணுக்கு கீழே போயிட்டு இருக்கும். ஸோ இட் இஸ் டிசெண்டிங். அதுக்கப்புறம் பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக், நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக். ஓகேவா? இப்போ பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக்னா, இப்போ வந்து ஐன்ஸ்டீனுக்கு ஆப்பிள் தலை மேலே விழுந்துச்சுல, எப்படி விழுந்துச்சு, இட் ஃப்ரம் த ட்ரீ இட் ஃபெல். ஓகே? ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி விழுறது. அப்போது ரூட் வந்து ஹவு இஸ் இட் ஹேப்பனிங், இட் இஸ் ஃபாலிங் ஆன் த சாயில், அதாவது சாயிலுக்கு கீழே இப்படி வளருது. ஓகேவா? ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால் பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். எர்த்தோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக் அப்படின்னா என்னது, சன்னை நோக்கி போகாமல் சன்லேருந்து அவேயாக போகுது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ரூட்டுக்கு வந்து நோட்ஸ், இன்டர் நோட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்னது, ருட்டேஷியே ஃபேமிலி. ருட்டேஷியே ஃபேமிலினா என்னது, நம்மளுடைய சிட்ரஸ் ஃபேமிலினா என்னது, லெமன். ஓகேவா? ஸோ சிட்ரஸ் ஃபேமிலியில் எப்படி இருக்கும், ரூட்டுக்கு வந்து நோட்ஸு, இன்டர் நோட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரூட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருக்கும், ரூட்டோடைய ஹேர் இருக்கும். ஸோ ரூட்டோடைய ஹேரோட இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர் என்னது, வாட்டரை வந்து மண்ணிலேருந்து அப்சர்வ் பண்ணுறது, வாட்டருக்குள்ளே டிசால்வ் ஆகிருக்கிற மினரல்ஸையும் அதோட அப்சர்வ் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ரூட்டோடைய நம்ம டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ், டிஃப்ரெண்ட் பகுதிகள் பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு ரூட் வந்து இந்த மாதிரி இருக்குது, கரெக்டாக? ஓகே, ரூட்டுக்கு வந்து நிறையா ஹேர்ஸ் இருக்கும். அப்புறம் ரூட்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு கேப் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் நார்மலாக சின்ன வயசுலேருந்து நம்ம ரூட்டோட ஸ்ட்ரக்சர் பற்றி படிச்சிருப்போம். ஸோ ரூட்
உடைய டிப் பற்றி பார்ப்போம். ரூட்டோடைய டிப் இட்ஸ் டோம் ஷேப்ட். டோம்னா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கிறது தான் டோம் ஷேப்ட். ஓகே, ரூட்டோடைய கேப் இருக்குல்ல, ஒரு ரூட்டுக்கும் இட்ஸ் கவர்ட் பை ஒரு ப்ரொடெக்டிவான ஸ்ட்ரக்சர். அது என்ன ஸ்ட்ரக்சர்? ரூட்டோடைய கேப் ஸ்ட்ரக்சர். இப்போது பெண்டானஸ்ன்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளான்ட் வெரைட்டிக்கு மல்டிபிள் ரூட் கேப்ஸ் இருக்கும், நிறைய ரூட் கேப்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஸ்டியாக்கு எப்படி இருக்கும்? ரூட் பாக்கெட்ஸ் இருக்கும். பிகாஸ் பிஸ்டியா இஸ் அன் அக்வாட்டிக் பிளான்ட். ஸோ ரூட் கேப்பை விட பாக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அக்வாட்டிக் என்வாயர்மெண்ட்டில் இட் வில் பி ஏபிள் டு சஸ்டைன் இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரூட்டுக்கு 3 ஜோன் இருக்கும். மெரிஸ்டமேட்டிக் ஜோன், zone of elongation, zone of maturation. இப்போ மெரிஸ்டமேட்டிக் ஜோன், மெரிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டு இருக்கிற செல்ஸ்ன்னு அர்த்தம். அதுதான் வந்து மெரிஸ்டமேட்டிக் ஜோன். ஓகேவா? ஸோ இந்த பகுதி தான் வந்து ரூட்டோடைய மெரிஸ்டமேட்டிக் ஜோன். அதாவது கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டு எப்படி இருக்கும்? இது மாதிரி சிலிண்ட்ரிக்கலாக இப்படி வளர்ந்துட்டே இருக்கும். தட் இஸ் வை இட் இஸ் வாட் மெரிஸ்டமேட்டிக் ஜோன். வாட் கைண்ட் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஜோன்? கண்டினியூஸ்லி க்ரோயிங் மெரிஸ்டமேட்டிக் ஜோன். அதுக்கப்புறம் ஜோன் ஆஃப் ஈலாங்கேஷன். ஈலாங்கேஷனா என்னது? இதுதான் வந்து ஜோன் ஆஃப் ஈலாங்கேஷன். அதாவது ஜோன் ஆஃப் ஈலாங்கேஷனில் ஸ்பெசிஃபிக்காக செல் டிவிஷன் வந்து நடக்கவே நடக்காது. ஓகேவா? ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன், ரூட்டுடைய திக்கான பகுதி தான் வந்து என்னது? ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன். அப்போ இதுதான் இது கம்பேர் பண்ணும்போது இந்த பார்ட் எப்படி இருக்குது? நல்லா திக்காக குண்டாக இருக்குல்ல, ஸ்டவுட்டாக. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன். ஸோ ஆல்வேஸ் a root has 3 important zones. Okay, one is the meristematic zone. The meristematic zone is covered by what? The root cap. ஓகேவா? அதுக்கு மேலே zone of elongation and zone of maturation. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம் பற்றி படிச்சிருக்கோம். 2 டைப் ஆஃப் ரூட் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து டேப் ரூட் சிஸ்டம், இன்னொன்று வந்து அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம டேப் ரூட்ஸ் பற்றி பார்க்குறோம். ரூட் வந்து டேப்பரிங்காக அப்படி போனனால அது பேர் டேப் ரூட். ஓகே, ஃபார் ரொம்ப டிப்பிக்கலான எக்ஸாம்பிள் வந்து கேரட்ஸை தான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் அ டேப் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எடிபிளான டேப் ரூட் வந்து கேரட். ஓகேவா? ஆல் தீஸ் டேப் இது கேரட், பீட்ரூட் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டேப் ரூட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா டைகாட்லிடோனஸ் பிளான்ட்ஸ். அதாவது எந்த ஒரு பிளான்ட்டோடைய சீடை வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறேனோ அந்த மாதிரியான சீட்ஸ் எல்லாமே டைகாட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம சாப்பிட்ற சீரியல்ஸ் இருக்குல்ல, பருப்பு வகைகள், ஓகேவா, கடலை, இது எல்லாமே வந்து 2 டிவைட் பண்ணுவோம். அதெல்லாம் என்னது? தேர் ஆல் எடிபிள் சீட்ஸ். கரெக்டாக? ஸோ அதெல்லாமே டைகாட்ஸ். இதுக்கு வந்து லேட்ரல் ரூட்ஸ் இருக்கும். அப்படின்னா இந்த மாதிரி மெயின் ரூட் இருக்கும், ரூட்லேருந்து குட்டி குட்டியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அந்த குட்டி குட்டியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே என்னது? லேட்ரல் ரூட். ஓகே, லேட்ரல் ரூட். இந்த லேட்ரல் ரூட்லேருந்து திருப்பியும் குட்டி குட்டியாக பிரான்ச்சஸ் வரும். அந்த பிரான்ச்சஸ் பேர் செகண்டரி ரூட். ஓகேவா? பிரைமரி ரூட், லேட்ரல் ரூட், செகண்டரி ரூட். ஓகேவா? இதுதான் வந்து டேப் ரூட் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு நம்ம அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரூட் எடுத்துக்கிட்டோன்னா யூ ஹாவ் ரேடிக்கல் அண்ட் ப்ளம்யூல். கரெக்டாக? இப்போ இது ஒரு சீடு எடுத்துக்கிட்டோன்னா சீட்லேருந்து கீழே நோக்கி கீழே வளர்றது யோர் ரேடிக்கல்லேருந்து ரூட் சிஸ்டம் வளரும். சீட்லேருந்து மேலே வளர்றது வந்து இங்கே இருக்கிறது வந்து ப்ளம்யூல்லேருந்து ஷூட் சிஸ்டம் வளரும். ஓகேவா? இப்போது இந்த மாதிரியான அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம் என்னென்னா, இந்த ரேடிக்கல் இருக்குல்ல, ரேடிக்கல்லேருந்து வளராமல் எந்த பார்ட் ஆஃப் அ பிளான்ட்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெம், எந்த பார்ட் ஆஃப் த பிளான்ட்லேருந்து வளர்ந்தாலும் அதை நம்ம அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம்லேயே வந்து மண்ணுக்கு கீழே வளர்கிற ஒரு ரூட், ஈக்குவல் லென்த்தில் வளர்கிற ஒரு ரூட், அதுதான் வந்து ஃபைப்ரஸ் ரூட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து எப்பவுமே வந்து மோனோகாட்ஸில் இருக்கும். மோனோகாட்னா என்னது? ஒரு ஸ்பெசிஃபிக்கான சீடை சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து 2 டிவைட் பண்ண முடியாது. அதுதான் வந்து மோனோகாட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் யுவர் அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம். ஓகேவா? இப்போது நம்ம ரூட் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்தோன்னா யூ ஹேவ் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா ஓகே, ஃபங்க்ஷனே வந்து 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து
primary function, இன்னொன்று வந்து secondary function. Primary function, secondary function. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு primary function is always absorption. Absorption என்னது? உள்ள இழுத்துக்கிற தன்மை, உரியிற தன்மை. ஓகேவா? sucking capacity, meaning to say that ஒரு ஸ்பெசிஃபிக்கான இப்போ வந்து ரூட் இருக்குது. ரூட் எங்கே இருக்குது? சாயிலில் இருக்குது. சாயிலில் நம்ம வந்து யூஆர் வாட்டரிங் த பிளான்ட். அப்போ என்ன ஆகும்? அந்த வாட்டர் வில் சீப் இன்சைட் த சாயில். அப்படி இருக்கும்போது அந்த சாயிலில் என்ன இருக்கும்? ரூட் இருக்கும். ரூட் என்ன பண்ணும்? அந்த வாட்டரை தன்னுடைய சிஸ்டம் மூலியமாக, ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் சே ஜைலம் மூலியமாக இட் டேக்ஸ் இன் வாட்டர் அண்ட் சப்ளை டு தி அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். கரெக்டாக? அப்போது இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான பிஹேவியர் ஆஃப் அ ரூட், ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் இஸ் தி அப்சார்ப்ஷன். செகண்ட் திங் இஸ் ஆங்கரேஜ். ஆங்கரேஜ்னா என்னது? நல்லா ஆங்கரிங் கெப்பாசிட்டி, நங்கூர மாதிரி நல்லா ஸ்ட்ராங் கெப்பாசிட்டி. ஸோ எதனால் ஒரு பிளான்ட்டை நம்ம சாயிலேருந்து ஈஸியாக ப்ளக் பண்ண முடியல அது வளர்ந்த உடனே? அதோட ரூட்டு ரொம்ப ஃபர்மாக சாயிலில் அட்டாச் ஆகிறதுக்குனால தானே. ஸோ அதனால தான் ஆங்கரேஜ். ஸோ ரூட்டுக்கு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ப்ரைமரி ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து அப்சார்ப்ஷன், தி அதர் ஒன் இஸ் ஆங்கரேஜிங். ஓகேவா? இப்போ ரூட்டோடைய செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அப்சார்ப்ஷன் அண்ட் ஆங்கரேஜ் தவிர என்னென்னலாம் ரூட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது சப்போர்ட்டோ இல்லாட்டி ப்ரீதிங்கோ அந்த மாதிரியா. இப்போ சில ரூட்ஸ் எல்லாமே வந்து ப்ரீதிங்கெல்லாம் ஹெல்ப் ஆகும். அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போர்டில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான அடிஷ்னல் மாடிஃபிகேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செகண்டரி ஃபங்க்ஷன்ஸோடைய என்னென்னலாம் பார்க்க போகிறோம். அந்த செகண்டரி ஃபங்க்ஷனில் டேப் ரூட்டுக்கு என்னென்னலாம் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அட்வென்டிஷியஸ் ரூட்டுக்கு என்னென்னலாம் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதை தான் பார்க்க போகிறோம். அந்த செகண்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் அ ரூட், ஒரு ரூட் வந்து தன்னுடைய ப்ரைமரி ஃபங்க்ஷன்லேருந்து செகண்டரி ஃபங்க்ஷன் பண்ணணும்னா அது சில மாதிரியாக மாடிஃபை பண்ணிக்கணும் தன்னைத்தானே. எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணிக்குது? அது டேப் ரூட்டாக இருந்தால் எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணிக்குது, அட்வென்டிஷியஸ் ரூட்டாக இருந்தால் எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணிக்கிறேன்றது நெக்ஸ்ட் போர்டில் பார்க்கலாம். ஸோ until then இது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா just take a screenshot of it. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு BioTown. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய Botany Chapter 3 which is Vegetative Morphology, ஸோ அந்த சாப்டரோட 2 பார்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சாப்டரோட 3rd பார்ட் பார்க்க போகிறோம். இந்த 3rd பார்ட்டில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, நம்ம ரூட்டோடைய மாடிஃபிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த போர்டு ஃபுல்லாக என்ன கான்செப்ட் இருக்குன்னா, ரூட்டோடைய மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த போர்டை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 மார்க் கொஷின் கேட்குறாங்க, ஒரு 3 மார்க் 2 மார்க் டெஃபினிஷன் கேட்குறாங்க. எது கேட்டாலுமே இந்த ரூட்டோட மாடிஃபிகேஷன்னா இந்த போர்ட்லேருந்து மட்டும்தான் வரும். பிகாஸ் இதில் எழுதிக்கிறது மட்டும்தான் தேர் ஆல் த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ். ஓகேவா? இது தவிர வந்து யூ நீட் நாட் ஃபோக்கஸ் மச் ஆன் த book, சரியா? பிகாஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் பீயிங் அ டீச்சர், தீஸ் ஆர் ஆல் லைக் பிகி புக்ஸ். இவ்வளோ எல்லாம் படித்து டோன்ட் ஸ்ட்ரெஸ் அப் யுவர் பிரெயின் பிகாஸ் யூ ஹேவ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஆல் தி அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ இப்போ நான் என்னென்னலாம் டீச் பண்ணுறேனோ போர்டில் என்னென்னலாம் இருக்கோ அந்த கான்செப்டை மட்டும் நல்லா கிராஸ்ப் இட் ஸோ தட் எக்ஸாமில் யூ கேன் அப்படியே ப்ரொடியூஸ் இட் பேக். சரியா? ஆல்ரைட். இப்போ நம்ம வந்து மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரூட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப்பில் இருந்து தன்னைத்தானியே டிஃப்ரெண்ட்டாக வெளிப்படுத்திக்குது. எப்படி வெளிப்படுத்திக்குதுன்றதோடைய டிஃப்ரெண்ட்டான நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். அதில் வந்து டேப் ரூட்டுக்கு எந்த மாதிரி, அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ்க்கு எந்த மாதிரின்னு மட்டும் பார்த்தோன்னா இந்த கான்செப்ட் ஸ்வாஹா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டேப் ரூட்டோட மாடிஃபிகேஷன். இப்போ நம்ம டேப் ரூட்டில் 2 விதமான மாடிஃபிகேஷன் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு விதம் வந்து ஸ்டோரேஜ் ரூட், செகண்ட் விதம் வந்து ப்ரீதிங் ரூட். ஸ்டோரேஜ் ரூட்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்பெசிஃபிக்கான நியூட்ரியன்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறது தான் வந்து ஸ்டோரேஜ் ரூட். சரியா? அதாவது நம்மளுடைய கேரட், பீட்ரூட், ரேடிஷ் இதெல்லாம் என்ன பண்ணுறோம்? தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டேப் ரூட்ஸ். இதெல்லாம் டேப் ரூட்டோடைய எக்ஸாம்பிளாக இருந்தாலும் என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து சாப்பிட்றோம். தேர் ஆல் எடிபிள், ஈட்டபிள். கரெக்டாக? அதனால இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடிஃபிகேஷன் விச் இஸ் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ்னால் என்ன ஸ்டோர் பண்ணுது? இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸை ஸ்டோர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ப்ரீதிங். ப்ரீதிங்னா என்ன அர்த்தம்? நல்லா மூச்சு விடுற ரூட்ஸ் தான் வந்து ப்ரீதிங் ரூட். ஓகேவா? மண்ணுக்குள்ளார
ப்ரீத் பண்ண முடியல, நியூட்ரியன்ஸை அப்டேக் பண்ண முடியல அப்படின்ற காரணத்துக்காக மண்ணுக்கு வெளியில் நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக்காக வளர்கிற ரூட்ஸ் எல்லாமே என்ன ரூட்ஸ்? நம்மளுடைய ப்ரீதிங் ரூட்ஸ். இப்போ நம்ம டேப் ரூட் மாடிஃபிகேஷனில் ஸ்டோரேஜ் ரூட்ஸ் அண்ட் ப்ரீதிங் ரூட்ஸ் பற்றி பார்த்தோன்னா டேப் ரூட் மாடிஃபிகேஷன் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் ரூட். ஸ்டோரேஜ் ரூட்டில் 3 விதமான ரூட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம், நாப்பிஃபார்ம். கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம், நாப்பிஃபார்ம். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன்று வந்து கோனிக்கல். கோனிக்கல்னால் என்னது? கோன் மாதிரி இருக்கிற ரூட் வந்து கோனிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கேரட் எப்படி இருக்குது? இப்படி கோன் மாதிரி இருக்குது. அதாவது அதோட டாப்பில் வந்து ப்ராடராக இருக்குது, கீழே போக போக எப்படி இருக்குது? நல்லா நேரோவாக ஆகிட்டு வருது. ஸோ அந்த மாதிரியான ரூட்ஸ் எல்லாமே வந்து கோனிக்கல் ரூட்ஸ். பார்த்தீங்களா? ப்ராட் அட் த பேஸ். கேன் யூ சி? பேஸில் எப்படி இருக்குது? ரூட்டோட பேஸில் இட் இஸ் வெரி வெரி ப்ராட். அதுக்கப்புறம் டேப்பரிங் அட் தி அப்பெக்ஸ். அப்பெக்ஸ்னால் என்னது? இதுதான் அப்பெக்ஸ். அப்பெக்ஸில் எப்படி இருக்குது? நல்லா நல்லா எப்படி இருக்குது? நல்லா சாஃப்டாக நேரோவாக லாங்காக வளருது. ஓகேவா? அதனால இட் இஸ் டேப்பரிங் அட் தி அப்பெக்ஸ். எக்ஸாம்பிள் கேரட். ஓகேவா? ஸோ எதனால் வந்து நான் இந்த மாதிரியான பைனாமியல் நேம், சயின்டிஃபிக் நேம் எழுதாமல் நார்மலான ஜெனரிக் நேம் எழுதியிருக்கேன்னா, புக்கில் வந்து சயின்டிஃபிக் நேம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் சயின்டிஃபிக் நேமை வந்து பெருசாக இங்கே எழுதி போட்டு உங்களுக்கு சொல்லி இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர் சப்போஸ் டு பி மக்ட் அப். கரெக்டாக? பயாலஜியில் வந்து எல்லாமே புரிகிறது தான். ஏன் சயின்டிஃபிக் நேமை மட்டும் மக்கப் பண்ணுறோன்னா, அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு அனிமல்லையோ பிளான்ட்டையோ ஸ்பீஷீஸையோ கண்டுபிடிச்ச ஒரு ஸ்பெசிஃபிக்கான சயின்டிஸ்டோட பேரோ கொஞ்சம் லாட்டினைஸ்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து புரியறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் சில பைனாமியல் நேம் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியான நேம்ஸ் இருக்கும். அது வந்து ஐ திங்க் கிளாஸ் 12 cbseயில் ஐ திங்க் சம்திங் வில் கம். ஐ திங்க் 11th or 12th. ஐ ரியலி டோன்ட் ரிமெம்பர். நான் வந்து நீட் சொல்லி கொடுத்துட்ருக்கும் போது ஐ யூஸ் டு டீச் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து எந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் நேம் வந்து அதுக்கு என்ன நல்லா அர்த்தம், ஜெனரிக் நேம் வந்து அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அது வந்து when I get a time நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபியூசிஃபார்ம். ஃபியூசிஃபார்ம்னா என்னது? நல்லா ஃபியூஸ்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் swollen in the middle, டேப்பரிங் அட் போத் ends. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிடில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், போத் எண்ட்ஸில் லைட்டாக டேப்பரிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடிஷ். முள்ளங்கி எல்லாம் சாப்பிட்ருப்போம் இல்லை? ஸோ முள்ளங்கி எப்படி இருக்கும்? மிடில் பார்ட்டில் ரொம்ப திக்காக இருக்கும், டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் திஸ் இஸ் லைக் லிட்டில் நேரோ டவுன். ஓகேவா? அதுதான் ஃபியூசிஃபார்ம் ரூட். நெக்ஸ்ட்டு நாப்பிஃபார்ம் ரூட். நாப்பிஃபார்ம் ரூட் எப்படி இருக்கும்? என்னோடய ஃபேவரட் பீட்ரூட். பீட்ரூட் எப்படி இருக்கும்? நல்லா அதோட மேல் பகுதியில் நல்லா குண்டாக ஒரு டாப் மாதிரி இருக்கும், பம்பரம் மாதிரி இருக்கும். கீழே எப்படி இருக்கும்? நல்லா நேரோடாக இருக்கும். ஓகேவா? தட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நாப்பிஃபார்ம் ரூட். என்னது? வெரி ப்ராட் அட் த அப்பெக்ஸ். அப்படின்னா அர்த்தம் மேலே வந்து இட் இஸ் வெரி வெரி ப்ராட் அண்ட் டேப்பர்ஸ் அட் த டெயில். கீழே போக போக எப்படி இருக்கும்? நல்லா டேப்பரிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பீட்ரூட். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டேப் ரூட்டோட மாடிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்த மாடிஃபிகேஷன் இஸ் என்னது? ஸ்டோரேஜ் ரூட். ஸ்டோரேஜ் ரூட்டில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூட் பற்றி பார்த்தோம். கோனிக்கல் ரூட், ஃபியூசிஃபார்ம் ரூட் அண்ட் நாப்பிஃபார்ம் ரூட். ஓகேவா? ஸோ கோனிக்கல் ரூட்டுக்கு கேரட், ஃபியூசிஃபார்ம் ரூட்டுக்கு ரேடிஷ், நாப்பிஃபார்ம் ரூட்டுக்கு பீட்ரூட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரீதிங் ரூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீதிங் ரூட்ஸ்னால் என்னது? இப்போ தான் ஐம் ஸ்டார்டிங் ஆஃப் திஸ் சாப்டர். மை ஹஸ்பண்ட் has started to yawn. That's okay. All right. So next is breathing roots. So what is a breathing root? breathing rootனா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரூட் வந்து ப்ரீத் பண்ணுறது தான் இஸ் அ ப்ரீதிங் ரூட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லா ரூட்டுமே என்னது? இட் இஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். கரெக்டாக? ஐ எம் ஸோ சாரி, இட்ஸ் பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட ஏர்த்தோட ஃபோர்ஸ் நோக்கி கீழார வளருது. கரெக்டாக? பிளான்ட்ஸ் எல்லாம் என்னது? இட் இஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக், இட் இஸ் அப்போசிங் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பட் இந்த மாதிரியான ரூட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும்னா, தே ஆர் நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக், மீனிங் டு சே தட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அப்போஸ் பண்ணி இட் க்ரோஸ். ஓகே? ஸோ ப்ரீதிங் ரூட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது? மேங்க்ரூவ் பிளான்ட்ஸ். ஸோ மேங்க்ரூவ் பிளான்ட்ஸ் என்னது? இட் இஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். ஸோ இப்போது எதனால் இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து சாயில்குள்ளார இல்லாமல் இட் இஸ் ப்ரீதிங் அப்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹை சேச்சுரேஷன்.
ஹை சேச்சுரேஷன்னா என்ன அர்த்தம்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேங்க்ரோவ்ஸ் இருக்கிறதுலலாம் வந்து மேங்க்ரோவ்ஸ் அண்ட் சுந்தர்பன்ஸ் என்ன இருக்கும், நிறைய சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். கரெக்டாக? அப்போ அவ்வளோ சால்ட் சேச்சுரேஷன்னா அதோட கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். அப்போ சேச்சுரேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும் போது அந்த சால்ட்டிலேருந்து பெருசாக அதால் மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ண முடியாத காரணத்தினால இட் க்ரோஸ் above the soil. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி சாயிலெல்லாம் என்ன இருக்கும், ஏரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஏரேஷன் இஸ் வெரி புவர். ஸோ அந்த மாதிரியான ரூட்ஸுக்கு தே ஹாவ் குட்டி குட்டி குட்டியாக போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸ் பேர் ப்ரீதிங் போர்ஸ் ஆர் நிமாட்டோஃபோர்ஸ். ஓகேவா? இந்த பி வந்து சைலண்ட். மோஸ்ட்டாக வேர்ட்ஸ் எது வந்து பீல வந்தாலுமே வந்து பி அண்ட் என்ல ஸ்டார்ட் பண்ணால் பி இஸ் ஆல்வேஸ் சைலண்ட். ஓகே? நிமோனியா, நிமாட்டோஃபோர்ஸ், அந்த மாதிரி. சுனாமி டி இருக்குது பட் யூ ஸ்டார்ட் வித் எஸ். ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் லைக் நிமாட்டோஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அட்வென்டிஷியஸ் ரூட்டோடைய மாடிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். டேப் ரூட்டோடைய மாடிஃபிகேஷன் என்னென்னா ரொம்ப கம்மி தான். பட் அட்வென்டிஷியஸ் ரூட்டோட மாடிஃபிகேஷன் இஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும். பட் பெருசாக பயப்பட வேணாம். தே ஆர் லைக் வெரி சிம்பிள், ஈஸி பீஸி. ஓகே, ஸோ அட்வென்டிஷியஸ் ரூட்டோட மாடிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரேஜ் ரூட், மெக்கானிக்கல் சப்போர்ட், வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ். இது மூணுமே பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்? ஸ்டோரேஜ் ரூட். இதே மாதிரியே மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு ஹியூமனுக்கு எடிபிளாக இருக்கிறது. மெக்கானிக்கல் சப்போர்ட், ஒரு பிளான்ட்டுக்கு வந்து அந்த பிளான்ட் சாயிலில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு மெக்கானிக்கலி இட் இஸ் சப்போர்ட்டிங், லைக் ஃபிசிக்கலி இட் இஸ் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் இஸ் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ். வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அர்த்தம்? வேறு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இந்த மூணுமே பார்த்தோன்னா இந்த போர்டு வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ யா, ஃபர்ஸ்ட் வீல் ஸ்டார்ட் வித் ஸ்டோரேஜ் ரூட். ஓகேவா? ஸ்டோரேஜ் ரூட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டியூபரஸ் ரூட். ஓகேவா? டியூபரஸ் ரூட் அப்படின்னா என்ன? தே ஆர் ப்ரொடியூஸ் சிங்லி, நோ டெஃபினட் ஷேப். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சீனிக்கிழங்கு பார்த்துருப்போம்ல, ஸ்வீட் பொட்டேட்டோ, தட் இஸ் மை ஃபேவரெட். ஓகே, அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ எப்படி இருக்கும்? ரொம்ப இர்ரெகுலரான ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? பட் கொஞ்சம் டேப்படாக இருக்கும். கிழங்கு டியூபராக இருக்கும், பட் எப்படி இருக்கும்? இர்ரெகுலரான ஷேப்பில் இருக்கும். அப்போது அந்த ரூட்டுமே வந்து எடிபிள் தான். பட் தட் டசன்ட் கம் அண்டர் அ டேப் ரூட், ராதர் இட் கம்ஸ் அண்டர் திஸ் அட்வென்டிஷியஸ் ரூட். ஓகேவா? ஸோ என்னது? சிங்கிளாக ப்ரொடியூஸ் ஆகும், டெஃபினட்டாக ஷேப் இருக்காது, ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். அப்புறம் எக்ஸாம்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபாசிகுலேட்டட் ரூட். என்னது? ஃபாசிகுலேட்டட். ஃபாசிகுலேட்டட்னா என்ன அர்த்தம்? கச்சமுச்சான்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? தீஸ் ரூட்ஸ் ஆர் இன் கிளஸ்டர்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு ஸ்டெம் இருக்குன்னா ஸ்டெம்மு கீழே இப்படி கிளஸ்டராக இருக்கான். ஓகேவா? அதுதான் வந்து fasciculated. ஓகே, ஸோ எங்கே இருக்குது? ஸ்டெம்முக்கு கீழே இட் இஸ் fasciculated. எக்ஸாம்பிள் டாலியா. சரியா? நெக்ஸ்ட்டு நோடுலோஸ் ரூட். ஓகே, நோடுலோஸ் அதாவது நோட்ஸ்லேருந்து வளருது, நோடுலோஸ். ஓகே, நோடுலோஸ் ரூட் என்னது? ஸ்வெல்லிங் அட் த டிப்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஞ்சர். ஓகே, ஐ ஹேட் அ பெட் அண்ட் தட் பெட்ஸ் நேம் வாஸ் ஜிஞ்சர் ஆஸ் வெல். ஸோ ஸ்வெல்லிங் இப்போ என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளான்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம இஞ்சி எடுத்திருக்கோம். இஞ்சி எப்படி இருக்கும்? கரெக்டாக கீழே ரூட்ஸ் எல்லாம் வளரும். ரூட்டோட எண்டில் நம்மளுக்கு சில எடிபிள் பார்ட்ஸ் இருக்கும். அந்த எடிபிள் பார்ட்ஸ் தான் வந்து இந்த இஞ்சி, டர்மரிக் அதெல்லாம். சரியா? நெக்ஸ்ட்டு மோனிலிஃபார்ம் ரூட் ஆர் அ பீடட் ரூட். ரொம்ப சிம்பிள், பீடட் ரூட். அப்போது ரூட்ஸ் பார்க்க எப்படி இருக்கும்? குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிங்கில் அட்டாச் ஆன மாதிரி இருக்கும். அதுதான் பீடட் ரூட். அப்படின்னா என்னது? ஸ்வெல்லிங் அட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ். இப்போ நம்ம கிரேப் ஃப்ரூட் இருக்குல்ல, திராட்சை, அதோட ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோன்னா எப்படி இருக்கும்னா, கீழே மண்ணு கீழே நல்லா இப்படி ரெகுலர் இன்டர்வல்ஸில் இது மாதிரி பல்ஜ்டாக இருக்கும். எக்ஸாக்ட்லி கிரேப் மாதிரி இருக்காது, பட் இட் லுக் லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆன்யூலேட்டட் ரூட். ஆன்யூலேட்டட்னா என்னது? நம்ம ஆனுவல் ரிங் மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் யூல் ஹாவ் ரிங்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த மாதிரி ரிங் லைக் ஸ்ட்ரக்சரில் இந்த ஸ்பெசிஃபிக்கான ரூட் இஸ் பீயிங் மாடிஃபைட். ஓகேவா? எக்ஸாம்பிள் வைல்ட் காஃபி. நெக்ஸ்ட்டு நம்ம மெக்கானிக்கல் சப்போர்ட் பற்றி பார்க்க போகிறோம். மெக்கானிக்கல் சப்போர்ட்னா என்னது? ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளான்ட்டை வந்து
physically support பண்ணுறது தான் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட். ஓகே, அதில் வந்து you have 4 important mechanical support: prop or a pillar root, stilt or a brace root, climbing or a clinging root, அப்புறம் buttress root. செம்மையாக இருக்குல்ல நேம்ஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் இஸ் prop or a pillar root. ஃபார் எக்ஸாம்பிள், ஆலமரம் இருக்குல்ல, பேனியன் ட்ரீ, அதில் எப்படி இருக்கும், அதோட விழுதுகள்லாம் நல்லா ஸ்பெசிஃபிக்கான பிரான்ச்சஸ்லேருந்து தொங்கிட்டு இருக்கும். ஓகேவா, நம்ம வந்து கிராமத்து சைட்லலாம் போயிருந்தோம்னா லைக் பீப்புள் ஸ்விங் ஆன் இட், கரெக்டாக, இல்லை மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டென்ட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்விங் இன் தோஸ் பேனியன் ட்ரீ ரூட்ஸ். பட் ஸ்டில் அதுதான் வந்து ப்ராப் ரூட். ப்ராப் ரூட்னா என்னது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரூட் வந்து எக்ஸாக்ட்லி தே ஆர் நெகட்டிவ்லி phototrophic, negatively geotrophic only, but still மேலே இருக்கும், மேலேருந்து they are there. Okay, so okay, positively geotrophic நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நானே சில நேரத்தில் பேசும்போது கன்ஃபியூஸ் ஆகுறேன். There are two types of geotrophism: positive geotrophism, negative geotrophism. Positively geotrophic na மேல இருந்து கீழ் நோக்கி வளருது. Negative geotrophic na கீழ இருந்து மேல் நோக்கி வளருது. அப்ப plant is negatively geotrophic, root is positively geotrophic. ஓகேவா? இப்போ phototrophicல ரெண்டு விதம் இருக்கு. அதாவது photosynthesis, அதாவது plant, அதாவது sun நோக்கி, sunோட rays நோக்கி, அதுல positively phototrophic, negatively phototrophic இருக்கு. Positively phototrophic na sun நோக்கி வளருது. Negatively phototrophic na away from the sun. அப்ப root is negatively phototrophic, whereas the plant is positively phototrophic. இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நான் சில நேரத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு I am itself confusing you. சரியா? நெக்ஸ்ட், stilt or a brace root. Stilt or a brace root na என்னது? Thick roots growing from basal nodes of the main stem. ஒரு மெயினான ஸ்டெம் இருக்கும், அந்த மெயினான ஸ்டெம்லேருந்து என்ன பண்ணுது, அதோட பேஸில் இட்ஸ் க்ரோயிங். ஓகே, தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஸ்டில்ட் ஆர் அ பிரேஸ் ரூட். இதுக்கு இதை விட ரொம்ப காமனான எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? மை ஃபேவரட் சுகர் கேன். கரும்பில் பார்த்துருக்கோம்ல, அந்த நோடல் ரீஜன்ஸ்லாம் யூ ஹாவ் குட்டி குட்டி ரூட்ஸ். ஓகே, பட் ஸ்டில் அது வந்து நான் எடிபிள் தான். எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம், அதை கடிச்சு தூக்கி போட்டுடுறோம் இல்லையா? ஸோ தட் இஸ் அ ஸ்டில்ட் ரூட். நெக்ஸ்ட், கிளைம்பிங் ஆர் அ கிளிங்கிங் ரூட். கிளிங்கிங்னா என்னது, ஒன்றத்தை ஒட்டியே இருக்கிறது, அட்டை மாதிரி. ஓகேவா? ஸோ கிளைம்பிங் ஆர் கிளிங்கிங் ரூட்னா என்னது, இட் இஸ் ப்ரொடியூஸ் அட் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம் விச் அட்டாச் தெம் செல்ஃப் அண்ட் ஹெல்ப் இன் கிளைம்பிங். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். என்னோட அப்பா வந்து வெத்தலை செடி வளர்த்தாங்க. ஓகேவா? பீட்டில் நட். ஓகே, ஸோ இந்த பீட்டில் செடி வந்து எப்படி இருக்கும்னா, மை டேட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செடி வளருதுன்னா அந்த செடிக்கு பக்கத்துலேயே இல் ஹாவ் ஒரு பிக் போல் மாதிரி இல் ஹாவ், ஸோ தட் அந்த செடி வந்து அப்படியே வளராது, அந்த போல் இருக்குல்ல, அந்த கம்பி, அதை அப்படி சுற்றி தான் வளரும். ஸோ தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் கிளைம்பிங் ஆர் அ கிளிங்கிங் ரூட். ஓகேவா? குட்டி குட்டி ரூட்ஸ் வரும், அந்த ரூட்ஸ் தான் என்ன பண்ணும், டென்ட்ரில்ஸ் மாதிரி அந்த அதை அப்படியே அந்த போல்ஸை பிடிச்சிட்டு இட் கிளைம்ஸ் அண்ட் க்ரோஸ். ஓகேவா? இல்லாட்டி நெட்டில் வந்து பீட்டில் பிளான்ட்டோடைய பிக்சரை பாருங்கள். நெக்ஸ்ட், யூ ஹாவ் பட்ரஸ் ரூட். ஓகே, பட்ரஸ் ரூட்னா என்ன அர்த்தம், சர்டின் ட்ரீஸ், சில ட்ரீஸ்க்கு இருக்கிற ரூட்ஸ் தான் பட்ரஸ் ரூட். ப்ராட் பிளான்ட் லைக் அவுட் க்ரோத், அடாப்டேஷன் டு த ரெயின் ஃபாரஸ்ட். இப்போது புக்கில் கூட ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க, பட் அந்த இமேஜை விட கூகுள் இமேஜஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக யூ கேன் லுக் அட் இட். ஓகே, ஸோ பட்ரஸ் ரூட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீ இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரீயோட கீழ்ப்பகுதி, கீழே இருக்கிற பெரிய தண்டு இருக்குல்ல, அந்த ஸ்டெம்முக்குள்ளேயே அட்டாச் ஆகி ஒரு புது ட்ரீ மாதிரி வளரும். தட்ஸ் த பட்ரஸ் ரூட். ஓகேவா? ஸோ இது எந்த அடாப்டேஷன்னா, இப்போ வந்து ரெயின் ஃபாரஸ்ட்னா என்னது, ரெயின் ஃபாரஸ்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த சீசனில் யூ வில் ஹாவ் ரெயின் ஃபாலிங். சரியா? ரெயின் ஸ்கேல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி ரூட்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா, ஓவராக இந்த எப்படி சொல்கிறது, மீனிங் டு சே தட் நிறைய ரெயின் விழுந்துகிட்டே இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு உட் இருக்குது, உட்டை வந்து நம்ம தண்ணியில் சோக் பண்ணிகிட்டே இருந்தால் உட் பிகம்ஸ் என்னது, கொஞ்சம் அப்சார்ப் ஆகிடும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த பட்ரஸ் ரூட். சரியா? நெக்ஸ்ட்டு வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ். வைட்டல்னால் என்னது, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுவுமே வந்து விட்டல்னு ஐ ஹவ் சீன் ஃபியூ ஆஃப் தெம் ப்ரொனவுன்சிங் இட்ஸ் வைட்டல். ஓகே, ஸோ அதுதான் வைட்டலில் யூ ஹாவ் 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒன் இஸ் எபிஃபைட்டிக் ஆர் வெலமின், ஃபோலியார், sucking or hosterial root. Okay,
So these, and then photosynthetic or assimilatory root. You have 4 important types of root. First is an epiphytic or a velamin root. In the word vandu actually even when you go to like higher studies, no, you listen to lot of it, velamin. Okay, so velamin na enna arthona, they are all aerial roots hanging freely in the air. அதாவது அப்போ எப்படி இருக்கும், பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக்கா நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வெலமின் ரூட்ஸ் ஆர் டேஷ் ஜியோட்ராஃபிக், ஐதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். சரியா? தே டெவலப் அ ஸ்பாஞ்சி டிஷ்யூ. ஓகேவா? இப்போது ரூட்ஸ் எப்பவுமே வந்து ரொம்ப ஒல்லியாக குட்டியாக த்ரெட் மாதிரி இருக்கும்ல, பட் இந்த ரூட்ஸ் எல்லாம் என்ன பண்ணோன்னா தே டெவலப் கொஞ்சம் ஸ்பாஞ்சியான டிஷ்யூ. அந்த டிஷ்யூவோட ஃபங்க்ஷன் என்னென்னா மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கதான். ஓகேவா? ஸோ அது அந்த மாதிரியான ரூட்டில் இருக்கிற அந்த ஸ்பாஞ்சி டிஷ்யூ பேர் தான் வெலமின். அதனால தான் அந்த ரூட் பேரே வெலமின் ரூட்டுன்னு வச்சுட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோலியார் ரூட். ஃபோலியார் ரூட்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஃபோலியார்னா ஃபோலியேஜ், லீவ்ஸ்ன்னு அர்த்தம். அப்போது லீஃபோடைய ரிப்பிலேருந்து மிட் வெயின்லேருந்து வளர்கிற ரூட்ஸ் தான் என்னது, நம்மளுடைய ஃபோலியார் ரூட். எக்ஸாம்பிள் பிரையோஃபில்லம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் சக்கிங் ஆர் ஹாஸ்டோரியல் ரூட். ஹாஸ்டோரியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது கஸ்கட்டாலாம் பார்த்தோன்னா தேர் ஆல் பாரசைட்டிக் பிளான்ஸ். கரெக்டாக? அந்த கஸ்கட்டா வந்து நேச்சுரலாக இட் டசன்ட் absorb the food, rather what does it do, it depends on the host plant வந்து அதை சார்ந்து தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா, இப்போ இது வந்து ஒரு ஹோஸ்ட் பிளான்ட். ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு ஹோஸ்ட் பிளான்ட்னா இந்த கஸ்கட்டை அப்படியே அதில் சுற்றி இந்த மாதிரி வளரும். ஓகேவா? அப்படி சுற்றி வளரும் போது இங்கே இட் வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் ரூட். அந்த ரூட் என்ன பண்ணும், இந்த ஹோஸ்ட் பிளான்ட் இருக்குல்ல அதோட சர்ஃபேஸில் பெனிட்ரேட் ஆகிடும். அதோட வாஸ்குலர் டிஷ்யூவில் பெனிட்ரேட் ஆகும்போது என்ன ஆகும், அந்த வாஸ்குலர் டிஷ்யூஸில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எடுத்து வளரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர் அசிமிலேட்டரி ரூட். ஓகே, வாட் டஸ் இட் இஸ் அ கிளைம்பிங் ரூட். ஸோ இதுவுமே நல்லா கிளைம்பிங் ஆன ரூட். பட் என்ன பண்ணோம், இந்த ரூட் கொஞ்சம் பெருசான ஒன்று when it becomes mature, இந்த ரூட்ஸ் will start producing pigment. என்ன பிக்மெண்ட்? க்ரீன் கலர் பிக்மெண்ட். அந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் பேர் என்ன? குளோரோஃபில். குளோரோஃபில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ the root, usually roots will not undergo photosynthesis, but the only root which undergoes photosynthesis is a photosynthetic or an assimilatory root. Okay, example water chestnut. Okay, அவ்வளோதான். பெருசாலாம் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இதோட மீனிங் எல்லாம் இதுதான். இதை மட்டும் அப்படியே படிச்சுட்டு அப்படியே யூ சில்ட்ரன் கேன் கோ. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் போர்டில் வீல் ஸ்டார்ட் வித் ஸ்டெம் ப்ராபப்ளி. இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட், யூ மோஸ்ட் வெல்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்ட் 4ல் இருக்கோம். ஸோ பார்ட் 4ல் வந்து நம்ம ஒரு பிளான்ட்டோடைய ஷூட் சிஸ்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிளான்ட்டுக்கு 2 சிஸ்டம் இருக்குது. ஒன் இஸ் அ ரூட் சிஸ்டம், தி அதர் ஒன் இஸ் அ ஷூட் சிஸ்டம். சரியா? இப்போ நம்ம ரூட் சிஸ்டம் பற்றி பார்த்தாச்சு. வாட் இஸ் அ ரூட், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரூட், அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஷூட் சிஸ்டம்னா என்னது, அது மட்டும் இல்லாமல் ஷூட்டோடைய மாடிஃபிகேஷன் அண்ட் த டைப்ஸ் ஆஃப் ஷூட்ஸ், அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இல்லை, சும்மா கெட் டு நோ த இன்ஃபர்மேஷன். சரியா? நெக்ஸ்ட்டு ஷூட் சிஸ்டம். ஸோ ஷூட் சிஸ்டம்னா என்னது, ஒரு காட்லிடன் இருக்குது. காட்லிடன்லேருந்து கீழ் நோக்கி வளருது இஸ் அ ராடிக்கல். காட்லிடோன்லேருந்து மேல் நோக்கி வளருது இஸ் அ பிளமியூல். கரெக்டாக? அப்போது நம்ம ஷூட் சிஸ்டம் பிளமியூல்லேருந்து வளருது, ராடிக்கல்லேருந்து ரூட் சிஸ்டம் தான் வளருது. சரியா? ஸோ பிளமியூல்லேருந்து வளருது என்னது, எபிகாட்டைல். ஓகே, அப்போ எபிகாட்டைல் வந்து மேலே பெருசாக வளர்ந்துச்சுன்னா எப்படி வளருது, குரூப் ஆஃப் டிவைடிங் செல்ஸ். குரூப் ஆஃப் டிவைடிங் செல்ஸ் பேர் என்னது, மெரிஸ்டம். கரெக்டாக? இப்போது இந்த மெரிஸ்டம் வந்து மேல் நோக்கி வளர்றதுனால எபிக்கல் மெரிஸ்டம். சரியா? ஸோ இந்த எபிக்கல் மெரிஸ்டம் கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டே இருக்கும் இந்த செல்ஸ். அப்போ டிவைட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த எபிக்கல் மெரிஸ்டம் பேர் லீஃப் பிரைமார்டியம். லீஃப் பிரைமார்டியம். ஓகே, ஆல்ரைட். இப்போ இந்த ரெண்டுமே வந்து த இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ டு நோ, பிகாஸ் இங்கே ஃபுல்லாக நோட் இன்டர்னோட்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நோட். நோட்னா என்ன அர்த்தம்னா, த பாயிண்ட் ஃப்ரம் விச் த லீஃப் அரைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான
ஒரு ஸ்டெம் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டெம்லேருந்து இப்படி லீஃப் அரைஸ் ஆகுதுல்ல, அப்போ இந்த பாயிண்ட் தான் வந்து நோடல் ரீஜியன். அப்போது எந்தெந்த பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து நோடு வளருதோ, லீஃப் வளருதோ, அது எல்லாமே வந்து நோட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ரீஜியன் பிட்வீன் டூ அட்ஜசன்ட் நோட்ஸ். ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு பிளான்ட் இருக்குது, இங்கே ஒரு நோடு இருக்குது, இங்கே ஒரு நோடு இருக்குது. அப்போது இந்த நோடுக்கும் நடுவில் இருக்கிற ரீஜன் இஸ் வாட் இஸ் யோர் இன்டர்நோட். புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ தான். ஸோ ஷூட் சிஸ்டம் பற்றி பார்த்தாச்சு. ஷூட் சிஸ்டமோட இன்ட்ரடக்ஷனில் நம்ம என்ன பார்த்தாச்சு, ஆப்பிக்கல் மெரிஸ்டம்னா என்னென்னு பார்த்துட்டோம், லீஃப் ப்ரைமார்டியம்னா என்னென்னு பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் நோட்னா என்ன, இன்டர்நோட்னா என்னன்னு பார்த்துட்டோம். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ ஸ்டெம், ஒரு ஸ்டெம்மோடைய குணாதிசயங்கள். ஓகேவா? வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ஸ்டெம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெம் எப்படி இருக்குது? ஏரியல்னால் என்னது? நல்லா மேலே காத்தோட்டமாக இருக்குது, வான் நோக்கி அப்படின்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் இட் இஸ் க்ரீன் இன் கலர் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டெம்ஸ். ஸோ ஸ்டெம் எப்பவுமே க்ரீன் தான் இருக்கும். அது ட்ரீ ஆனவுடனே பார்க்காக ப்ரௌனாக இட் பிகம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெம் என்னது? இட் இஸ் ஃபோட்டோசிந்தட்டிக். ஓகே, ஸ்டெம் ஆல்சோ தோ லீஃப் பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஃபோட்டோசிந்தசிஸ், green stem can also photosynthesize. அதுக்கப்புறம் நோட்ஸ் இருக்கும், இன்டர்நோட்ஸ் இருக்கும். அப்புறம் they are all positively phototrophic. பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக்னா என்னது? சன்னை நோக்கி மேல் நோக்கி வளருது. நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக்னா அப்படி கீழ் நோக்கி வளரணும். கரெக்டாக? அப்போ இங்கே நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக், அப்போ மேல் நோக்கி வளருது. எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக்னு சொல்கிறீங்களோ அது எல்லாமே நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் தான் இருக்கும். அண்ட் இட்ஸ் வைஸ் வர்ஸா. சரியா? நெக்ஸ்ட்டு வெஜிடேட்டிவ் பட் இருக்கும். 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட் இருக்கும். ஒன்று வெஜிடேட்டிவ் பட், இன்னொன்று ஃப்ளாரல் பட். இப்போ வெஜிடேட்டிவ் பட்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லீஃபே வந்து ஒரு குட்டி பட்லேருந்து தான் லீஃப் வளர ஆரம்பிக்கும். கரெக்டாக? அதெல்லாமே வெஜிடேட்டிவ் பட். அப்போ ஃப்ளோரல் பட்னா என்ன அர்த்தம்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டர்கோ பண்ணுறதுக்கு ஃப்ளவர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அ பிளான்ட். ஸோ அப்போது தட் இஸ் யோர் செக்ஷுவல் பட் ஆர் அ ஃப்ளோரல் பட். சரியா? நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ ஸ்டெம் வந்து மல்டி செல்லுலராக இருக்கும். யூ ஆல் நோ தட், ரைட்? ஸ்டெம்முக்கு நிறைய செல்ஸ் இருக்கும். ஸோ தேர் ஆல் மல்டி செல்லுலார். ஸ்டெம்முக்கு என்ன இருக்கும்? ஹேர் இருக்கும். அப்போ என்னது? ஒரு ஹேர், ஸ்டெம்மில் இருக்கிற ஒரு ஹேருமே இட் இஸ் மல்டி செல்லுலார். ஓகே, ஸ்டெம் as such is a multicellular stem. ஸ்டெம்லேருந்து வர மைன்யூட் bristles, மைன்யூட் ஹேர் இஸ் ஆல்சோ மல்டி செல்லுலார். அண்ட் the stem will have branches. இப்போ ஒரு ஸ்டெம் இருக்குன்னா it will have என்னது? இப்படி branches இருக்கும். ஸோ ஸ்டெம் will have the branches. Next, they arise exogenously. எக்ஸோஜீனஸ்லி நல்லா படர்ந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி it grows. ஓகே, இதோட முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம் பார்க்கலாம். இப்போது ஸ்டெம்முக்கு வந்து 2 இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன், தி அதர் இஸ் த செகண்டரி ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ப்ரைமரி ஃபங்க்ஷன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். செகண்டரி ஃபங்க்ஷன்னா அந்த இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து தழுவி சில ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி சில செகண்டரி ஃபங்க்ஷன்றது எல்லா ஸ்டெம்முக்குமே இருக்காது. ப்ரைமரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் வந்து எல்லா ஸ்டெம்முக்குமே இருக்கும். சரியா? இப்போ ப்ரைமரி ஃபங்க்ஷனில் என்னென்னலாம் இருக்குது? சப்போர்ட். வி ஆல் நோ தட். இப்போ எப்படி ரூட்டோட சப்போர்ட்டில் வந்து பிளான்ட்டே ஒரு பெரிய ட்ரீயே இருக்கும், அந்த மாதிரி ஸ்டெம்மோட சப்போர்ட்டில் தான் அதோட பிரான்ச்சஸ், லேட்ரல் பிரான்ச்சஸ், ஃப்ளவர்ஸ், பட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். என்ன பண்ணுது? ஸ்டெம்மில் தான் யூ ஹேவ் xylem and the phloem. Xylem and phloem are the vascular tissues. அப்போ the transport of water, the transport of minerals, the transport of nutrients, the transport of food from the leaves to the stem எல்லாமே எது மூலியமாக நடக்குது? with the help of நம்மளுடைய ஸ்டெம் தான். சரியா? அதுக்கப்புறம் ஃபுட் ப்ரெப்பரேஷன் பை லீவ்ஸே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் பேர் பண்ணுறாங்கன்னா நம்மளோட ஸ்டெம் தான். சரியா? நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோன்னா சில ஸ்டெம் வந்து எடிபிளாக இருக்கும். ஃபுட் எக்ஸாம்பிள் என்னது? பொட்டேட்டோ. எத்தனை பேருக்கு பொட்டேட்டோ இஸ் ஃபேவரட்? சின்ன வயசுலலாம் ஆல் த்ரூ அவுட் மை ஸ்கூல் டேஸ் மை மாம் யூஸ் டு கிவ் பொட்டேட்டோ அண்ட் ரசம் ஆர் பொட்டேட்டோ அண்ட் கர்ட். ஸோ பொட்டேட்டோ இஸ் லைக் மை மோஸ்ட் ஃபேவரட். ஸோ பொட்டேட்டோ என்னது? இட் இஸ் அ ஸ்டெம். சரியா? நெக்ஸ்ட்டு
பெரினேஷன்னா என்ன அர்த்தம்னா கைண்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், மோஸ்ட்டாக வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் வேர் செக்ஸ் ஆர்கன்ஸே இன்வால்வ் பண்ணாமல் இருக்கும். சரியா, சிங்கிள் பேரண்ட். அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்டோரேஜ், தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக. அப்புறம் பாயின்சின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சில வாட்டர் பிளான்ஸ், அக்வாட்டிக் பிளான்ஸ் எல்லாம் இருக்குன்னா என்ன ஆகும், இட் ஷுடன்ட் கெட் சிங்க்ட் இன் வாட்டர் கண்டினியூஸ்லி. அப்போ என்ன இருக்கும்னா நம்ம ஸ்டெம் வெளியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோட்டிங் இருக்கும். தட் குட் பி அ வெரி திக் கியூட்டிக்கல், தட் குட் பி அ வெரி திக் ப்ரோட்டீனேஷியஸ் சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ்லாம் என்ன ஆகும், இட் கிவ்ஸ் இட்ஸ் பாயன்சினா மிதக்கிற தன்மை அப்படின்னு அர்த்தம். சரியா, நெக்ஸ்ட்டு photosynthesis. So most of the stem will undergo photosynthesis, முன்னாடியே பார்த்தோம்ல. நெக்ஸ்ட் ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன். நிறைய ஸ்டெம்ஸ் எல்லாம் தே பேர் வாட், சில முற்கள்லாம் வந்து பேர் பண்ணிக்கும், தார்ன்ஸ். ஓகே, தென் யூ ஹாவ் த சப்போர்ட். ஓகேயா, ஸோ மோஸ்ட்டாக எல்லா ஸ்டெம்மே வந்து சப்போர்ட், ப்ரொடெக்ஷன். இதில் ரொம்ப எல்லா ஸ்டெம்மே இருக்காத ஒரு டிஸ்டிங்க்டான கேரக்டர்னா திஸ் ஃபுட், பெரினேஷன், வாட்டர் ஸ்டோரேஜ் அண்ட் பாயின்சி. சரியா, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ பட்ஸ் மட்டும் பற்றி பார்த்துடலாம். பட்ஸ்னால் என்னென்னா ப்ரொடெக்டட் பை ஸ்கேல் லீவ்ஸ் அண்ட் த பட் ப்ரைமார்டியம் மெச்சோர்ஸ் இன்டூ ஒரு ஸ்பெசிஃபிக், மெச்சோர்ஸ் இன்டூ பட்னா என்னது, மெச்சோர்ஸ் இன்டூ சம்திங் எல்ஸ், லீஃப் ஆகட்டும், இல்லாட்டி ஒரு ஃப்ரூட் இல்லை ஃப்ளவர் ஆகட்டும், அது எல்லாமே. சரியா, ஸோ இப்போ பட்டுன்னு நம்ம எதை சொல்வோம்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு லீஃப் வளர்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் வந்து பட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒரு ஃப்ளவர் வளர்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் வந்து பட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பட் எதுலேருந்து வளருதுன்னா ப்ரைமார்டியம் அப்படின்றது வளருது. ப்ரைமார்டியம்னா ஒரு குட்டி வளர்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ், ஒரு ப்ரிகர்சர் ஸ்டேஜ் மாதிரி. ஸோ தட்ஸ் யுவர் ப்ரைமார்டியம். சரியா, அவ்வளோதான். இவ்வளோ பார்த்தாச்சா. இது கொஞ்சம் எனக்கே வந்து கிளம்ஸியாக தான் தெரியுது, பட் ஸ்டில் நான் நடத்துகிறத வந்து நல்லா லிசன் பண்ணுங்கள். பிகாஸ் இதெல்லாமே ஒரே போர்டில் இருந்தால் தான் அந்த எசன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா, இல்லாட்டி கட் பண்ணி வேறு போர்டில் ஐ ஹாவ் டு ரைட். அண்ட் மோர் ஓவர் இட் இஸ் லைக் ஒரு போர்டில் கொஞ்சம் எழுதுனா ஓகேவா இருக்குது, இல்லாட்டி நிறைய போர்ட்ஸ் ஐ ஹாவ் டு ரைட். ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து டைப்ஸ். ஓகேவா, நம்ம ஸ்டெம்மோட டைப்ஸ் பற்றி பார்த்தோன்னா தெர் ஆர் 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து bud. So 6 different types of bud இருக்கு. First bud is a terminal bud or an apical bud. டெர்மினல்னால் என்னது, ஒரு ஸ்பெசிஃபிக்கானதுக்கான எண்டில் இருக்குது அப்படின்னு இருக்கும், நாட்ச் எண்டில் இருக்குது. அப்போது அப்பெக்ஸ் ஆஃப் த மெயின் ஸ்டெம், அப்போது மெயின் ஸ்டெம்மோடைய அப்பெக்ஸில் இருக்கிறது என்னது, இட் இஸ் அ டெர்மினல் பட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லேட்ரல் ஆர் ஆக்சிலரி பட் அப்படின்னா என்ன அர்த்தம், லீஃபோட ஆக்சைலில் இருக்குது. லீஃப் ஆக்சைல்னால் என்ன அர்த்தம், ஒரு ஸ்டெம் இருக்குது, ஒரு லீஃப் இருக்குது, இந்த லீஃபுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வந்து ஆக்சைல். ஓகேவா, இந்த லீஃபை தழுவி இருக்கிற அந்த ரீஜியன் தான் வந்து ஆக்சைல், லீஃபை ஒட்டி அப்படின்னு அர்த்தம், ஆக்சைல் ஆஃப் த லீஃப். ஓகேவா, அப்போ எங்கே இருக்குது இந்த லேட்ரல் பட், ஆக்சைல் ஆஃப் த லீவ்ஸில் இருக்குது. என்னவா டெவலப் ஆகுது, ஒரு ஃப்ளவராக வந்து டெவலப் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட். எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்னா என்ன அர்த்தம், நோட்ஸில் இருக்குது. என்ன நோடு, கரெக்டாக லீஃப் வளர்கிற அந்த இடம் தான் வந்து இஸ் அ நோட். கரெக்டாக அந்த நோடில் இருக்குது. பட் எங்கே இருக்குது, லீஃபோடைய ஆக்சைலுக்கு வெளியில் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், லீஃபோடைய ஆக்சைலுக்கு வெளியில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆக்சசரி பட். ஆக்சசரி பட்னா என்னது, ஆல்ரெடி ஒரு பட் இருக்குது. ஓகேவா, அந்த பட்டை ஒட்டி சைடில் 2 லேட்ரல் பட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய ஆக்சிலரி பட், ஆக்சசரி பட். ஓகே, நெக்ஸ்ட் அட்வென்டிஷியஸ் பட். அட்வென்டிஷியஸ் பட்னா என்னது, அட்வென்டிஷியஸ் ரூட். அட்வென்டிஷியஸ் பட் அப்படின்னா என்னது, எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெம்மில் எந்த பகுதியிலிருந்து யூ கெட் த பட்னாலுமே அந்த பட் எல்லாம் இஸ் கால்ட் அஸ் அட்வென்டிஷியஸ் பட்ஸ். அதுக்கப்புறம் பல்பில்ஸ். ஓகேவா, சில பேர் வந்து புல்பில்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஐவ் சீன் so many people pronouncing that, but I prefer பல்பில்ஸ். சரியா, ஸோ பல்பில்ஸ் வந்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட் முழுசு குட்டி கருப்பு தக்காளி பழம் மாதிரி, ஓகேவா, ஸ்மாலர் டொமேட்டோஸ் மாதிரி இருக்கும், டொமேட்டோ ஃப்ரூட் மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா கீழே விழுந்த உடனே அந்த ஸ்பெசிஃபிக் கிரவுண்ட்லேருந்து அகெயின் ஒரு நியூ பிளான்ட் வில் ஸ்டார்ட் டு க்ரோ. அதுதான். ஸோ பல்பில்ஸ் இஸ் அ டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். சரியா, நெக்ஸ்ட்டு வில் டாக் அபவுட்
the 3 important types of an adventitious bud. ஓகேவா? ஒரு adventitious bud ரூட்ல வளர்ந்துச்சுன்னா அந்த பட் பேர் radical buds. ஒரு adventitious bud லீஃப்ல வளர்ந்துச்சுன்னா அது பேர் foliar buds. ஒரு adventitious bud ஸ்டெம்ல வளர்ந்துச்சுன்னா அது பேர் காலைன் பட்ஸ். காலைன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டெம்மோடைய டைப்ஸ் பார்க்க போகிறோம். there are 4 important types of stem. ஓகே, excurrent, decurrent, caudex, culm. ஓகே, make sure you pronounce it properly. excurrent, decurrent, caudex, culm. சரியா? ஃபஸ்ட்டு எக்ஸ்கரண்ட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஸ்டெம்மோடைய நம்ம ஒரு ஸ்டெம்மோடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? எக்ஸ்கரண்ட்னா என்ன ஆச்சுன்னா, மெயின் ஆக்சிஸ் இருக்கும், அது கண்டினியூஸாக க்ரோ ஆகும். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா லேட்ரல் பிரான்ச்சஸ் இருக்கும். இந்த லேட்ரல் பிரான்ச்சஸ்லாம் மேலே போகும்போது குட்டி குட்டியாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுதான் நம்மளுடைய எக்ஸ்கரண்ட். சரியா? நெக்ஸ்ட்டு டிக்கரண்ட்னா அதே மாதிரி ஒரு ஸ்டெம் இருக்கும், லேட்ரல் பிரான்ச்சஸ் போக போக எப்படி இருக்கும், நல்லா பெருசாகிட்டே இருக்கும், விகரஸ் க்ரோத்தாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மேங்கோ ட்ரீ, மோஸ்ட் ஆஃப் த ட்ரீஸ் ஆர் லைக் தட், ஃப்ரூட்டிங் ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு காடெக்ஸ் என்ன இருக்கும், சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும் ஸ்டெம்மு, அதோட உச்சியில் அப்பெக்ஸில் மட்டும் யூ ஹாவ் சம் லேட்ரல் பிரான்ச்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாம் ட்ரீ, கோகனட் ட்ரீ, அதெல்லாமே. நெக்ஸ்ட்டு கல்ம்னா என்ன இருக்கும்னா, ஒரு எரெக்டான ஸ்டெம் இருக்கும், ஸ்டெம் நடுவில் கொஞ்சம் போர் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஹாலோவாக இருக்கும், எப்படி பேர்டோட போன்ஸ் எல்லாம் ஹாலோவாக இருக்குது அந்த மாதிரி ஹாலோவாக இருக்கும். எக்ஸாம்பிள் பேம்பூ. அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் வந்து முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வி ஹாவ் டு ஸ்டார்ட் அபவுட் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ஓகே, ஸ்டெம்மோடைய மாடிஃபிகேஷன் பற்றி பார்த்துட்ருக்கலாம். அதில் வந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ரெண்டு மாடிஃபிகேஷன் பற்றி தான் எழுதியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் போர்டில் வந்து ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் ஃபுல்லாகவே இந்த போர்டில் வந்து முடிச்சிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏரியல் மாடிஃபிகேஷன். என்னது, க்ரீப்பர்ஸ்னா என்னது, க்ரீப்பிங் ஆன் டு சம்திங், ஹோல்டிங் ஆன் டு சம்திங். ஓகேவா? க்ரீப்பர்ஸ்னா என்னது, க்ரோயிங் ஹாரிசான்டலி, ப்ரொடியூஸ் ரூட்ஸ் அட் ஈச் நோட். இப்போ வந்து இட் க்ரோஸ் ஹாரிசான்டலி லைக் தட், இந்த மாதிரி வளருமா, ஒரு நோட்லையும் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ரூட் ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதா? இப்படி ஹாரிசான்டலாக வளரும், ஒரு நோட்லேயும் ரூட் ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ட்ரெய்லர்ஸ் ஆர் ஸ்ட்ராக்லர்ஸ். ட்ரெய்லர்னு என்ன அர்த்தம், ட்ரெயினில் ஒரு கோச்சுமே இட் ஃபாலோஸ் தி அதர் கோச்சஸ், ரைட்? ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு கம்பார்ட்மெண்ட்டுமே அதுக்கு பின்னாடி தி அதர் கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரெயிலிங் பிஹைண்ட் இட், அதாவது ஒட்டி இருக்குது. தோஸ் ஆர் கால்ட் அஸ் ட்ரெய்லர்ஸ் இல்லாட்டி ஸ்டாக்லர்ஸ். இது என்ன பண்ணோன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான நோடு இருக்கும், அப்படியே வளரும். அந்த நோட்டில் என்ன இருக்காது, root வந்து it is absent, there are no roots in the nodes. Those kind of modification is called as a trailer modification or a straggler modification. Okay va? Next, trailer or straggler la there are 3 important types. One is a prostrate, decumbent and a diffuse. Okay, prostrate or procumbent, decumbent or diffuse. ஃபஸ்ட்டு ப்ராஸ்ட்ரேட் என்ன அர்த்தம், கிரவுண்டில் இட் க்ரோஸ் ஃப்ளாட். சரியா? நெக்ஸ்ட்டு டிக்கம்பெண்ட்னா என்ன அர்த்தம்னா, இட் க்ரோஸ் ஃப்ளாட், ரீப்ரொடக்டிவ் ஏஜ் ஆனவுடனே அப்படியே இட் பிகம்ஸ் எரெக்ட். சரியா? நெக்ஸ்ட்டு டிஃப்யூஸ்னால் என்ன அர்த்தம், நல்லா இந்த காட்டு பகுதியிலலாம் போகும்போது தரை ஃபுல்லாக படர்ந்து இருக்கும்ல, தட் இஸ் யோர் டிஃப்யூஸ். ட்ரெயிலிங் ஸ்டெம், எல்லா ஸ்டெம்லேருந்து அப்படியே பிரான்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஐ திங்க் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் திஸ் போர்ட். இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட், எஸ், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோன்னே வில் கண்டினியூ வித் த நெக்ஸ்ட் 4th 5th போர்ட். ஓகேவா?
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஷூட் சிஸ்டம் பற்றி பார்த்துட்டே இருக்கோம். அதில் வந்து வி கோனா கண்டினியூ வித் ஷூட்டோடைய மாடிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? அந்த ஷூட் மாடிஃபிகேஷனில் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கிளைம்பர்ஸ். ஓகேவா? கிளைம்பர்ஸ்னால் என்னது? ஏறுறதுன்னு அர்த்தம். அப்போது இந்த கிளைம்பர்ஸ் என்ன பண்ணுது? இட் இஸ் கிளைம்பிங் ஆன் டு சம்திங். ஒரு இது மேலே ஏறுது. ஏன் இதை கிளைம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க? எப்போ ஸ்டெம் வந்து ரொம்ப லாங்காக, அதாவது ரொம்ப நீட்டமாக, ரொம்ப வீக்காக இருக்கா, அதெல்லாமே வந்து கிளைம்பர்ஸ். ஓகேவா? கிளைம்பர்ஸில் வந்து 2 விதமான கிளைம்பர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரூட் கிளைம்பர்ஸ், இன்னொன்று வந்து ஸ்டெம் கிளைம்பர்ஸ். ஓகேவா? இப்போது ரூட் கிளைம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்தெந்தெல்லாம் கிளைம்பர்ஸ் வந்து அதோடைய அட்வென்டீஷியஸ் ரூட்ஸ் வச்சு கிளைம் பண்ணுதோ அதெல்லாமே ரூட் கிளைம்பர்ஸ். சரியா? ஸ்டெம் கிளைம்பர்ஸ்னால் என்னது? இந்த ஸ்டெம் கிளைம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஸ்ட்ரக்சர்லாம் கிடைக்காது. எங்கெங்கெல்லாம் தனக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சப்ஸ்ட்ராட்டம் கிடைக்குதோ அங்கெல்லாம் அட்டாச் ஆகி ரேண்டமாக இட் வில் ஸ்டார்ட் க்ரோவிங். சரியா? இப்போது இந்த மாதிரி ரேண்டமாக அப்படி க்ரோ ஆகுதுல்ல, அதில் வந்து இப்போ வந்து ஒரு கஸ்கட்டாக எடுத்துக்கிட்டோன்னா அது இன்னொரு மரத்து மேலே சுற்றிக்கும். கரெக்டாக? எப்படி சுற்றுது? ரேண்டமாக சுற்றுது. ஆனால் அந்த சுற்றுற டைரெக்ஷன் இருக்குல்ல, it should be of 2 direction, either clockwise direction or an anti-clockwise direction. சரியா? இப்போது ஒரு ஸ்பெசிஃபிக்கான கிளைம்பர் கிளாக்வைஸில் சுற்றுதுன்னா அந்த கிளைம்பர் பேர் dextrose. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. dextrose is a sugar, right? If I'm not wrong. Okay, so clockwise. Anti-clockwise sinistrose, dextrose. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கிளைம்பர்ஸோடைய சில டைப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஒன் இஸ் அ ஹுக் கிளைம்பர். ஹுக் கிளைம்பர் என்னது? இப்படி கொக்கி மாதிரி. ஓகே, ஹுக் கிளைம்பர். அப்போ இந்த ஹுக் கிளைம்பர்ஸ்க்கெல்லாம் என்ன இருக்கும்? ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஹுக்ஸ் இருக்கும். சரியா? இன்ஃப்ளோரசன்ஸ் இட் செல்ஃப் இஸ் மாடிஃபைட் இன்டு ஹுக். அப்படின்னா என்னது? இன்ஃப்ளோரசன்ஸ்னால் ஃப்ளவர். அந்த ஃப்ளவர் என்னவா மாடிஃபை ஆகிருக்கு? இப்படி ஹுக்காக மாடிஃபை ஆகிருக்கு. ஓகேவா? லீஃபோட டிப், இப்போ வந்து லீஃப் இப்படி இருக்குன்னா இந்த கிளைம்பர் எப்படி இருக்குன்னா லீஃபோட டிப் இப்படி கேர்ல்டாக ஹுக் மாதிரி இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் வந்து இட் கிளைம்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் தான்ஸ். இப்போ எப்படி ரோஸ் செடிக்கெல்லாம் வந்து முள் இருக்கல, தான்ஸ். ஸோ இது எல்லாமே ஹுக் கிளைம்பர்ஸ் கிடையாது. ஹுக் கிளைம்பர்ஸில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளான்ட்டில் இன்ஃப்ளோரசன்ஸ் ஃப்ளவர் வந்து ஹுக்காக மாறி இருக்கலாம், இல்லை சில பிளான்ட்டில் லீஃபோட டிப் வந்து ஹுக்காக மாறி இருக்கலாம், இல்லை சில பிளான்ட்டில் வந்து தான்ஸ் வந்து ஹுக்காக இருக்கலாம். சரியா? இதுதான் வந்து ஹுக் கிளைம்பர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் சும்மா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் நீட் பர்செப்ஷனில் வந்து இப்போ ஹுக் கிளைம்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அந்த மாதிரிலாம் ரொம்ப கொஷின் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி பேப்பர்லேயே ஹார்ட்லி வில் ஹாவ் 2 to 3 questions, அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் ஒன் வந்து தான் கிளைம்பர்ஸ். தான் கிளைம்பர்ஸ்னால் இட் கிளைம்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப், ஓகே ஐம் ஸோ சாரி, ஹுக் கிளைம்பர்ஸ் வந்து இந்த ஹுக் வரைக்கும். தான் கிளைம்பர்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது வித் த ஹெல்ப் ஆஃப் தான்ஸ். ஓகேவா? ஒரு ரோஜா செடி ஐ டோல்ட் யூ, ரைட்? ஸோ தான்ஸ் இருக்குன்னா அந்த தான்ஸ் மூலியமாக எப்படி இருக்கும்? இட் கிளைம்ஸ் ஆன் டு சம்திங், இட் ஹோல்ட்ஸ் ஆன் டு சம்திங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லைனாஸ். ஓகே, லைனாஸ்க்கு இன்னொரு பேர் வந்து உட்டி ஸ்டெம் கிளைம்பர்ஸ். ஸோ இந்த கிளைம்பர்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா தே twine themselves around the tall trees. ஸோ இப்போ பெருசாக ஒரு palm tree ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி ஒரு டால் ட்ரீ இருக்குன்னா they tend to twine themselves on the trees. சரியா? நெக்ஸ்ட்டு tendril climbers. tendrilsனால் என்னது? இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா செடியிலும் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்கல்ல, ஆப்வியஸாக பார்த்துருப்பீங்க. நிறையா மெடிசினல் குவாலிட்டி உள்ள செடிக்கு எல்லாமே வந்து இந்த tendril climbers இருக்கும். tendril climbers I get reminded of my college days when I was doing my bachelorate and masters. என்னோட காலேஜ் ஃபுல்லாக சுற்றி இந்த கிளைம்பர்ஸாக இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கிளைம்பர்ஸ் பக்கத்தில் உட்காரதெல்லாம் ஐ திங்க் ஐ ஹேவ் so many pictures of it, probably I'll post it. சரியா? ஸோ tendril climbers வந்து இட் இஸ் லைக் அ thread life climbing structures. ஓகேவா? thread like climbing structures. ஸோ thread மாதிரி it climbs up. நெக்ஸ்ட்டு phylloclade and cladode. இதுக்கு வந்து இது வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். வை? பிகாஸ் யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட் பிட்வீன் phylloclade and cladode. சரியா? இப்போது phylloclade அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் green flattened cylindrical structure. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேக்டஸ் எப்படி இருக்கும்? green flattened cylindrical structures, இந்த மாதிரி கேக்டஸ். சரியா? பட்
கிளாடோட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்டெம் இருக்கும், ஸ்டெம்மில் லீவ்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதோட அதர் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும், பட்ஸ் எல்லாமே. பட் என்னன்னா சில பகுதி மட்டும் இப்படி இந்த கேக்டஸ்க்கு இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும். தட்ஸ் கால்ட் ஆஸ் அ கிளாடோட். ஓகே, ரிமெம்பர் ஃபைலோக்ளேட்னா என்னது, சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். கிளாடோட்னா வித் 1 or 2 internode. ஸோ எப்போவுமே கிளாடோடில் மட்டும் ஸ்டெம் இஸ் லைக் எவிடென்ட்னா என்னது, ஸ்டெம் இஸ் ஷோன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு தான்ஸ். ஸோ தான்ஸ் என்னது, இட் இஸ் அ woody, sharp, pointed. Okay, it is pricky in nature. For example, rose. Okay, next one வந்து sub aerial stem modification. sub aerial அப்படின்னா என்ன அர்த்தம்னா மண்ணுக்கு கொஞ்சம் மேலே அப்படின்னு அர்த்தம். that's called sub aerial. okay, ஸோ இந்த மாதிரி sub aerial stem modifications எப்பப்பெல்லாம் வரும்னா எப்பப்பெல்லாம் பிளான்ஸுக்கு வந்து ரொம்ப வீக்கான ஸ்டெம் இருக்கும், அதுதான் வந்து sub aerial modification. அதில் you have 4 important things: runner, stolen, sucker and offset. okay, first is runner. runner என்ன அர்த்தம்னா கரெக்டாக மண்ணில் அப்படியே ரன் பண்ணிகிட்டே படர்ந்துட்டே போகும், ஒரு நாடுக்கு கீழே, நாட்யூலுக்கு கீழே இப்படி ரூட்டிங் இருக்கும். சரியா. நெக்ஸ்ட்டு ஸ்டோலன். ஸ்டோலன்னா என்ன அர்த்தம்னா இப்போது ஒரு பிளான்ட் இருக்குது, பிளான்ட் இங்கே ரூட் வந்துருச்சு, இப்போ இந்த ஸ்டெம்லேருந்து ஒரு நோடு வந்து இப்படி மண்ணுக்கு மேலே வந்து பெண்டாகி அகேன் தெல் பி ரூட், அப்புறம் திருப்பி மண்ணுக்கு மேலே வந்து பெண்டாகி. ஸோ இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. நெக்ஸ்ட் வந்து சக்கர். சக்கர் என்னது, இட் இஸ் டெவலப் ஃப்ரம் அன் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். இப்போது எப்படி இருக்கும், ஸ்டெம் வந்து மண்ணுக்கு லைட்டாக கீழே இருக்கும், அந்த கீழே இருந்து ஒரு புது பிளான்ட்லெட் வளரும். ஓகே, தட் இஸ் யுவர் சக்கர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, நம்மளுடைய பனானா. கரெக்டாக, பனானாக்கு வாழை மரத்துக்கு சுற்றி குட்டி 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 பேபி பிளான்ட்ஸ் வில் பி தேர்னோ, தட்ஸ் திஸ் சக்கர். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்செட். ஆஃப்செட் வந்து வாட்டர் ஹயாசின்த். ஓகேவா. ஓகே, வாட்டர் ஹயாசின்த்தை வந்து டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இஃப் யூஆர் லைக் 12th ஸ்டூடெண்ட்னா ஆப்வியஸ்லி தெரியும். டெரர் ஆஃப் பெங்கால்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணணும். ஓகேவா. வாட்டர் ஹயாசின்த், ஹயாசின்த். ஓகே, இதை வந்து டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால டெரர் ஆஃப் பெங்கால்னு இதுக்கு ஒரு பேருன்னு டூ கமெண்ட் பிலோ. ஸோ ஆஃப்செட் ஆர் லைக் அக்வாட்டிக் பிளான்ஸ். இப்போ இந்த வாட்டர் ஹயாசின்த்லாம் என்ன பண்ணுன்னா இங்கே ரொசெட் ஆஃப் லீவ்ஸ் இருக்கும். ரொசெட்னா கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ் இருக்கும். இங்கேருந்து நோடு வரும், அகெயின் கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ், நோட், கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ். ஒரு கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ் கீழே தெல் பி ரூட்டிங்ஸ். ஓகே, தட் இஸ் யுவர் ஆஃப்செட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா அண்டர் கிரவுண்ட். எப்படி நம்ம வந்து சபேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்தோமோ அந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், ஸோ எந்தெந்த ஸ்டெம் எல்லாம் மண்ணுக்கு கீழே அண்டர் கிரவுண்டாக இருக்கோ அது பேர் ரூட் ஸ்டாக். ரூட் ஸ்டாக்னா என்ன அர்த்தம், ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்டெம் மண்ணுக்கு கீழே இருந்துச்சுன்னா தட்ஸ் கால்ட் அஸ் ரூட் ஸ்டாக். ஓகே, I feel so disturbed when I see okay, I feel so disturbed when my husband like yawns, you know, right? Or a teacher in front of the class when she's talking and somebody next to you who keeps yawning and yawning. So okay, I don't know idikke indha gadila irukna, whomever is seeing my video, I don't know how many of you all might be yawning, so probably it's like a lullaby for you all. Seri, so underground stem modification. So ஒரு ஸ்டெம் வந்து மண்ணுக்கு கீழே இருந்துச்சுன்னா தட் இஸ் அது பேர் வந்து ரூட் ஸ்டாக். ஓகே, ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங். ஹீ இஸ் MBA. சரியா. பயாலஜிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி யான் வரக்கூடாது, பிகாஸ் யூஆர் ஆல் இன் டு பயாலஜி. With so much of interest you have taken that. Okay, he doesn't like biology, he doesn't know to draw, he's fully into business, so you all focus on the board. Yes, so underground stem modification you have 1 2 3 4. சரியா. one is a bulb, corm, rhizome and a tuber. சரியா. இது நாலுமே வந்து underground stem modification. அதில் first வந்து bulb. பல்ப்னா என்னது, இட் இஸ் அ கோனிக்கல் ஸ்டெம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்ற ஆனியன்ஸ். ஓகே, எப்படி இருக்கும், ஸ்டெம் நல்லா கோனிக்கலாக இருக்கும், மேலே ஃப்ளெஷி லீவ்ஸ் இருக்கும். அந்த கோனிக்கலான ஸ்டெம்மை நம்ம என்ன பண்ணிடுறோம், சாப்பிட்டுடுறோம், ஆனியன்ஸ். கரெக்ட். நெக்ஸ்ட் அண்ட் ஓகே, இது நடத்தும் போது எனக்கு ஒரு சின்ன ஜிகே ஞாபகம் வருது. நம்ம வந்து ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணும் போது ஆப்வியஸாக ஐஸ் கெட் டைலேட்டட், வாட்ரியாக ஆகிடும்ல, கண் எரிஞ்சு.
இமேஜ். எதனால ஆனியன் சாப்பிடும் போது ஆனியன் வெட்டும் போது கண் எரியுதுன்னு டூ கமெண்ட். It has some component. What is that component? Do comment below. Then calm. Okay, calm is a succulent stem with an erect tip. Okay, சக்யூலண்ட்டாக இருக்கும் ஸ்டெம், அதாவது நல்லா வாட்டர் அப்சார்பிங் கெப்பாசிட்டியாக இருக்கும் ஸ்டெம்மு. அண்ட் வித் அன் எரெக்ட் டிப், அதோட டிப் வந்து எரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்றோம்ல கிழங்கு வகைகள், ஓகேவா, தட் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் யாம், எலிஃபெண்ட் யாம், அதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். கருணக்கிழங்கு, சரியா. நெக்ஸ்ட்டு ரைசோம். ரைசோம் என்னது? இட் இஸ் அகெயின் அ அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம், பட் ஹொரிசோண்டலாக க்ரோ ஆகும், நம்மளுடைய இஞ்சி, ஜிஞ்சர், சரியா. நெக்ஸ்ட்டு டியூபர். டியூபர் எப்படி? இட் இஸ் எம்பெடட் இன் தி ஆக்சிலரி பட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ டியூபர். ஒரு பொட்டேட்டோ எடுத்துகிட்டு அது ஒரு வாரம் யூஸ் பண்ண தனியாக வச்சோன்னா கண்ணில் வந்து யூ கேன் see those ஆக்சிலரி பட்ஸ். அதை வந்து ஐஸ் ஆஃப் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஐஸ் ஆஃப் பொட்டேட்டோ க்ரீனாக இருக்கும். இல்லாட்டி நெட்டில் போயிட்டு சர்ச் ஐஸ் ஆஃப் பொட்டேட்டோ, there will be so many images, சரியா. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஒரு பார்ட்டோட ஸ்டெம் பற்றி முடிக்கிறோம். வில் டாக் அபவுட் ஸ்டெம் பிரான்ச்சிங். ஸ்டெம் எப்படி பிரான்ச் ஆகுதுன்றது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டெம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறது தான் இஸ் யோர் ஸ்டெம் பிரான்ச்சிங். அதில் வந்து யூ ஹாவ் 2 types of branching, lateral branching and a dichotomous branching, ஓகேவா. lateral branchingனா ஒரு ஸ்டெம் இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி டிவைட் ஆகும், the lateral branches. dichotomous branchingனா ஒரு ஸ்டெம் இருக்குது, lateral branches இருக்குது, அந்த lateral branchesலேருந்து அகெயின் குட்டி குட்டியாக it tends to divide, ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ இதோட க்ரோத் பேட்டர்ன், எதோட க்ரோத் பேட்டர்ன்? ஸ்டெம்மோட க்ரோத் பேட்டர்னில் ஸ்டெம் ஹேஸ் 2 different things. One is an indeterminate and the other is the determinate, okay. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம indeterminateனா என்னன்னு பார்ப்போம், and again we'll talk about determinate. indeterminateனா என்ன அர்த்தம்னா டெர்மினல் பட். டெர்மினல்னா என்னது? ஒரு பிளான்ட்டோடைய டெர்மினல் பட். இட் க்ரோஸ் அன்இன்டரப்டட் அண்ட் ப்ரொடியூஸ் லேட்ரல் பிரான்ச்சஸ், மோனோபோடியல் பிரான்ச்சிங், ஓகேவா. மோனோபோடியல் பிரான்ச்சிங்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஓகே யா ரப், இதை மட்டும் நான் ரப் பண்ணிடுறேன். இப்போ வந்து மோனோபோடியல் பிரான்ச்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரூட் இருக்குது, ஸ்டெம் இருக்குது, ஸ்டெம்லேருந்து என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இட் க்ரோஸ், ஓகேவா. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெர்மினல் பட் வந்து அன்இன்டரப்டடாக இருக்கும், சைடில் லேட்ரல் பிரான்ச்சஸ் இருக்கும். அப்போது சிம்போடியல் பிரான்ச்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரூட் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், எவ்ரிதிங் கெட்ஸ் இன்டரப்டட், ஓகேவா. இதுதான் வந்து சிம்போடியல் பிரான்ச்சிங், ஓகேவா. ஸோ ஸ்டெம் பிரான்ச்சிங்கில் வந்து lateral branching and dichotomous branching. So lateral branching is your monopodial branching. Dichotomous branching is almost like your sympodial branching, okay va. அவ்வளோ இந்த சாப்டரில் வந்து most of this portion வந்து have covered. இதுக்கப்புறம் we have to talk about leaves. இந்த லீவ்ஸில் இன்னும் ஒரு 2 part போர்ட் ஃபில் பண்ணியாச்சுன்னா லீவ்ஸும் முடிஞ்சு போயிடும். So if you want to take a screenshot, I'll just move away. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியோட 6th பார்ட் பார்க்க போகிறோம். அது இந்த பார்ட்க்கு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்குது, 7th பார்ட். அதோட இந்த சாப்டர் வந்து இட்ஸ் எண்ட், சரியா. ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம வந்து ரூட் பற்றி பார்த்தாச்சு, ஸ்டெம் பற்றி பார்த்தாச்சு, லாஸ்ட்டாக இருக்கிற வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் என்னென்னா லீவ்ஸ், ஓகே. ஸோ இப்போ நம்ம லீஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், லீஃப்னா என்ன? இலை. ஸோ லீவ் இஸ் க்ரீன். ஸோ இப்போ க்ரீனுன்றனால நிறைய லீவ்ஸ் எல்லாம் பர்பிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில கீரை வெரைட்டி எல்லாம் இல்லை, ஸோ பர்பிளிஷாக இருக்கும். சில லீவ்ஸ் எல்லாம் வந்து ஆரஞ்சிஷாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த லீவ்ஸ் வந்து தேர் ஆல் க்ரீன் இன் கலர். அதனால தான் வந்து லீஃப்னா க்ரீனுன்ற ஒரு கலரோட அசோசியேட் பண்ணுறாங்க. 99% ஆஃப் த லீவ்ஸ் ஆர் க்ரீன் இன் கலர். சில எக்ஸப்ஷன்லாம் இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி லீவ்ஸில் குளோரோஃபில் இருக்கும், பட் அதர் சப்ஸ்டன்சஸ் ஆர் ஆல்சோ தேர், சரியா. பட் க்ரீன் லீவ்ஸ்க்கு ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்கிற பிக்மெண்ட் இஸ் குளோரோஃபில் பிக்மெண்ட், ஓகே. ஸோ இட் இஸ் க்ரீன். தின் லீஃப் எப்படி இருக்குது? நல்லா தின்னாக இருக்கா. அதுக்கப்புறம் ஃப்ளாட்டன், சப்பையாக இருக்குது. அவுட் க்ரோத் ஆஃப் த ஸ்டெம். லீஃப் எங்கேருந்து வளருது? ஒரு ஸ்டெம்லேருந்து வளருது. ஸோ இட் இஸ் அ க்ரீன், தின், flattened,
outgrowth of what? Of the stem. Okay, leaf எங்க இருந்து வளரும்? ஒரு ஸ்டெம்ல இருக்கிற நோட்ல இருந்து வளரும். ஸோ லீஃப் வளர்ற அந்த இடம் தான் வந்து நோட். ஸோ லீஃப் வந்து நோட்ல இருந்து வளருது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லீஃப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லீஃப்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லேட்ரல் அப்பண்டேஜ் ஆஃப் ஸ்டெம், அதாவது ஸ்டெம்மில் இருந்து தனித்து வளரக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து லீஃப். ஸோ இட் இஸ் த லேட்ரல் அப்பண்டேஜ். அப்பண்டேஜ்னா ஒரு பார்ட்டுன்னு அர்த்தம், சரியா? ஸோ த லேட்ரல் அப்பண்டேஜ் ஆஃப் ஸ்டெம் இஸ் வாட்? இட் இஸ் த லீஃப். நெக்ஸ்ட் நோட் ஆஃப் த ஸ்டெம். என்னது? ஸ்டெம்மோடைய நோடில் வளர்றது தான் வந்து லீஃப். இட் இஸ் எக்ஸோஜீனஸ். எக்ஸோஜீனஸ்னால் என்னது? உள்பகுதியாக வளராமல் வெளியாக கண்ணுக்கு பார்க்கக்கூடிய பகுதியாக இருக்குது. தட்ஸ் எக்ஸோஜீனஸ். லீஃப் வந்து 3 இம்பார்ட்டண்ட்டான பார்ட்ஸ் இருக்குது லீஃப்க்கு. ஓகேவா? லீஃப் பேஸ், petiole, lamina. வெரி சிம்பிள். லீஃப் பேஸ், petiole, lamina. இது 3 தான் லீஃபோட 3 இம்பார்ட்டண்ட்டான பார்ட். ஓகேவா? இப்போது லாமினா ஆஃப் லீஃபில் என்ன இருக்கும்? வாஸ்குலர் ஸ்ட்ராண்ட் இருக்கும், அதில் வந்து வெயின்ஸ் இருக்கும். ஸோ இது தெரியணும்னா ஃபஸ்ட்டு லாமினா எப்படி இருக்கும்னு தெரியணும். ஃபஸ்ட்டு லீஃபோட பேஸ், இதுதான் லீஃபோட பேஸ். என்ன இருக்குது? petiole இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறது petiole. அதுக்கப்புறம் வந்து லாமினா. லாமினாக்கு இன்னொரு பேர் என்ன? லீஃப் பிளேட். லீஃப் எதை சுற்றி இருக்குது? க்ரீன் கலர் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குல்ல, அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்டை பேர் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் பேர் தான் லாமினா. லாமினாக்கு இன்னொரு பேர் இஸ் லீஃப் பிளேட். ஓகேவா? இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லீஃபும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீஃப் இருக்குது. லீஃப்க்கு 2 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் செகண்டரி ஃபங்க்ஷன். ப்ரைமரி ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா செடியில் இருக்கக்கூடிய லீவ்ஸும் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனை வந்து இட் நெவர் அவுட்கோஸ் இட். அதனால தான் வந்து இது ப்ரைமரி ஃபங்க்ஷன். செகண்டரி ஃபங்க்ஷன் வந்து சில ஸ்பெசிஃபிக்கான பிளான்ட்ஸ்க்கு மட்டும் இருக்கிற ஃபங்க்ஷன் தான் வந்து செகண்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் அ லீஃப். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷன். அப்போது லீஃபோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னது? ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பிரேஷன். வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன்? ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் லீஃப் மூலியமாக நம்ம அட்மாஸ்ஃபியருக்கு எஸ்கேப் ஆகிறது தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் 2 இடத்துல நடக்கும். ஒன்று ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும் போதும் நடக்கும், இன்னொரு ரெஸ்பிரேஷன் பண்ணும் போதும் நடக்கும். இப்போது பிளான்ட்ஸ் வந்து 2 விதமாக, ஓகேவா? ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போது மட்டும்தான் பிளான்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடை இன்டேக் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் வெளியில் அனுப்பிடும். ஓகேவா? ஆனால் ரெஸ்பிரேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஆர் ஹியூமன்ஸ். என்ன பண்ணும்? நம்மளோட ஆக்சிஜனை உள்ளே எடுத்துட்டு, நம்மள அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற ஆக்சிஜனை உள்ளே எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை இட் சென்ஸ் அவுட். ஓகேவா? ஸோ ரெஸ்பிரேஷனுமே சைமல்டேனியஸாக லீஃபில் நடந்துட்டு தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம்? லீஃப் வந்து இட் கிவ்ஸ் அஸ் ஆக்சிஜன், ட்ரீஸ் கிவ்ஸ் அஸ் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறோம். அஃப்கோர்ஸ் இட் கிவ்ஸ் அஸ் பியூர் ஆக்சிஜன், பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் நாட் ஓன்லி கிவ்ஸ் ஆக்சிஜன், இட் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு as well. புரியுதா? நெக்ஸ்ட்டு செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல கற்றாழை, ஆலுவேரா. அப்போ ஆலுவேரா இஸ் எ லீஃப். ஆனால் அந்த லீஃப் எப்படி இருக்குது? எடிபிளாக இருக்குது. உள்ள இட் ஹேஸ் நியூட்ரியன்ஸ். ஸோ லீஃப் இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்டாரேஜ். ஓகே. செகண்ட் ஒன் இஸ் ப்ரொடெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒப்பன்ஷியா. இப்போ கேக்டஸ் ஃபேமிலிலாம் எப்படி இருக்குது? லீஃப் நல்லா திக்காக இருக்குது, நல்லா ஸ்பைனியாக இருக்குது. ஸோ தட் ஒன். நெக்ஸ்ட்டு சப்போர்ட். நெஃபென்திஸ். நெஃபென்திஸ்னால் என்னது? இட் இஸ் அ பிச்சர் பிளான்ட். கரெக்டாக? நான் வீனஸ் ஃப்ளைட்ராப்னு சொல்ல வந்துட்டேன். யா, பிக்சர் பிளான்ட். ஸோ அப்போ நெஃபென்திஸ் வந்து என்ன பண்ணும்? அதுவுமே வந்து இட் இஸ் அன் இன்செக்டிவோரஸ் பிளான்ட். பிளான்ட்டே இன்செக்டை சாப்பிடும். ஓகேவா? இது வந்து ஐ திங்க் பிபிசியில் வந்து ஒரு லைக் when you search in the YouTube வீனஸ் ஃப்ளை ட்ராப்பர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் ஃபஸ்ட்டு சர்ச்சில் வந்து பிபிசி ரிலீஸ் பண்ண அந்த வீனஸ் ஃப்ளை ட்ராப்பர் வீடியோ வரும். அது யூடியூப்பில் பாருங்கள். இது வெரி இன்ட்ரெஸ்டிங். அது எவ்வளோ அழகாக அதோட மாடிஃபைட் லீவ்ஸ் வச்சு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்செக்டை கேட்ச் பண்ணி அந்த இன்செக்டை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் ஆகுதுன்னு காமிச்சிருப்பாங்க. அது வந்து செம சூப்பராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இப்போ ப்ரையோஃபில்லமில் எடுத்துட்டோன்னா ஒரு லீஃப் இருக்குன்னா அந்த லீஃபோட பிளேடு இருக்குல்ல டுவர்ட்ஸ் த சைட், அங்கே குட்டி 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 பட்ஸாக இருக்கும். இந்த பட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? when it falls on the ground it grows into a new plant. முடிஞ்சு போச்சா? ஸோ செகண்டரி ஃபங்க்ஷனும் முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த லீஃப். இங்கே ஒரு 3 பார்ட்ஸ் பார்த்தோம்ல, அந்த 3 பார்ட்ஸ் பற்றி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லீஃபோட பேஸ். ஓகேவா? இப்போ வந்து
சின்ன வயசில் லீஃப் பேஸ்ன்னு படிச்சிட்டோம். யூஆர் ஆல் இன்டு 11th. அப்போ அதுக்கு என்னது? ஹைப்போபோடியம். ஒரு லீஃபோட பேஸை வந்து பயாலஜிக்கலி யூ கால் இட் அஸ் ஹைப்போபோடியம். ஓகே, ஸோ பார்ட் அட்டாச் டு த நோட் ஆஃப் த ஸ்டெம். ஸ்டெம் இருக்குது, ஸ்டெம்மில் ஒரு நோடு இருக்குது, நோட்லேருந்து பீட்டியோல் வருது, பீட்டியோலேருந்து யூ ஹாவ் எ லீஃப். அப்போது இந்த நோடில் அட்டாச் ஆகுதுல்ல லீஃபு, அந்த பார்ட் பேர் என்னது? லீஃபோட பேஸ் ஆர் ஹைப்போபோடியம். ஓகேவா? நெக்ஸ்ட், லீஃபை எப்போ பல்வினஸ் அப்படின்னு சொல்லுவோன்னா, எந்த ஒரு லீஃபோட அடிப்பகுதி நல்லா நல்லா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதோட வித்து இருக்குல்ல, ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை வந்து பல்வினஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பல்வினஸ், நிறைய பேர் வந்து ஐ திங்க் ஈவன் மை மேம் தாட் மீ ஆஸ் புல்வினஸ். தட்ஸ் அ வெரி பேட் ப்ரொனன்சியேஷன். இட்ஸ் பல்வினஸ். சரியா? பல்வினஸ் லீஃப். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? ஸ்வால், ஏன்னா நல்லா கீழே குண்டாக இருக்கும் அதோட லீஃபோட பேஸ். அதுக்கப்புறம் ஷீத்திங் லீஃப் பேஸ். ஷீத்திங் லீஃப் பேஸ்னால், இப்போ நம்ம வந்து வாழை மரத்தோட லீஃப் எடுத்தோன்னா அதோட பீட்டியோல் வந்து பெருசாக இருக்கும், லீஃப் பேஸ் எப்படி இருக்கும்? இப்படி பட்டையாக இருக்கும். இந்த மாதிரி லீஃப் பேஸ் இருக்கும்ல. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு வாழை இலையை பார்த்தா இது தெரியாது, மரத்தோடு அந்த இலை அட்டாச் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த லீஃப் பேஸ் வந்து அந்த மரத்தோட ஸ்டெம்மோட சர்க்கம்ஃபரன்ஸில் சுற்றி இருக்குன்னு வந்து யூல் நோ. சரியா? ஸோ இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் அ லீஃப். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோம்? ஹைப்போபோடியம் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் என்ன பார்க்கோன்னா பீட்டியோல். பீட்டியோல்னால் என்னது? இந்த ஸ்டாக் இருக்குல்ல, லீஃப் அட்டாச்சாக இருக்கிற ஸ்டாக் பேர் தான் வந்து பீட்டியோல். ஓகேவா? இந்த பீட்டியோலுக்கு 2 பேர் இருக்குது. ஒன் இஸ் ஸ்டைப், இன்னொன்று மீசோபோடியம். சரியா? ஸ்டைப், மீசோபோடியம். ஸோ இட்ஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் லாமினா அண்ட் த ஸ்டெம். அப்போனா என்னது? இது ஸ்டெம், இது லீஃபோட லாமினா. அப்போ ஸ்டெம்முக்கும் லீஃபோட லாமினாக்கும் இருக்கிற பிரிட்ஜ் யார்? நம்மளுடைய பீட்டியோல். ஓகே, பீட்டியோல் வந்து மீசோபோடியம். திஸ் இஸ் ஹைப்போபோடியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து லாமினா. ஓகே, லாமினானா வந்து லீஃப் பிளேட். இட் இஸ் த சர்ஃபேஸ் வேர் photosynthesis takes place just because there is a pigment called chlorophyll. எப்படி இருக்குது? ஃப்ளாட் green portion of the leaf இருக்குது. It is the seat of photosynthesis. Seat of photosynthesis என்ன? It's a place where photosynthesis take place. அப்புறம் gaseous exchange நடக்கும். ஓகேவா? லீஃபில், ஓகே, இது வந்து 6th standard question. லீஃபில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த பார்ட் வில் ஸ்டார்ட் வித் எஸ். அது என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இட் வில் எண்ட் வித் ஏ. சரியா? நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பிரேஷனுமே நடக்கும். வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன்? எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் லீஃப் மூலியமாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லி மார்னிங்ஸ் நம்ம பார்த்தோன்னா டியூ ட்ராப்ஸ் எல்லாம் லீஃப் மேலே இருக்கும்ல, தட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி டிரான்ஸ்பிரேஷன். அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதெல்லாம் டியூ ட்ராப்ஸ், நம்ம அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற மாய்ச்சர்னால அந்த இலையில் அப்படி இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு ஆல் த அதர் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ். என்னென்னலாம் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ்? மெட்டபாலிக் என்னது? பீட் அ கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ், ஓகே, ஆர் அன் அனபாலிசம், பீட் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ் ஆர் அண்ட் கேட்டபாலிசம். இது எல்லாமே வந்து மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு லாமினாவில் வந்து கிரேட் வேரியேஷன் இருக்குமா, நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குமா. அந்த டிஃப்ரென்சஸ் தான் ஒரு பிளான்ட்டையும் இன்னொரு பிளான்ட்டையும் என்ன பண்ணுது? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. என்ன இருக்கும்? ஷேப் ஆஃப் த லாமினா. சில லீஃப் இப்படி ரவுண்டாக இருக்கும், சில லீஃப் இப்படி நல்லா ஷார்ப்பாக இருக்கும், சில லீஃப் எப்படி இருக்கும்? இப்படி 3 கிளாவர் லீஃப் இருக்கும். ஓகேவா? பனானா லீஃப் எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது. பாம் லீஃப் எப்படி இருக்குது? அதில் சாப்பிட்லாம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி அதோட மார்ஜினுமே டிஃபர் ஆகும். சில லீஃப் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். சில லீஃப் வந்து இப்படி மொட்டை மார்ஜினாக இருக்கும். சில லீஃப் வில் ஹாவ் இர்ரெகுலர் மார்ஜின். ஃபார் எக்ஸாம்பிள் பப்பாயாவோட லீஃப் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதோடைய டெக்ஸ்சர், சில லீஃப் நல்லா சாஃப்டாக க்ளாஸியாக இருக்கும், சில லீஃப் ரொம்ப ஹார்டாக இருக்கும், சில லீஃப் ஈஸியாக உடையிற மாதிரி இருக்கும், சில லீஃப்லேருந்து மில்க் செக்ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போட்டாவோட பீட்டியோலாம் பார்த்துருப்பீங்களா, அதுலேருந்து தெர் இஸ் அ செக்ரேட்டரி ஃப்ளூயிட். அது என்ன செக்ரேட்டரி ஃப்ளூயிட் அதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் லீஃபோட கலர், ஸோ பர்பிள் லீஃப் இருக்கும். கொஞ்சம் குளோரோஃபில் கம்மியாச்சுன்னா லீஃப் பிகம்ஸ் yellowish in color, yellowish. ப்ரௌனிஷ் லீஃப் இருக்குது, பர்பிளிஷ் லீஃப் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லீஃபோடைய அன்யூஷுவலாக ஒரு கலரில் இருக்கும். அது என்ன கலர்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? லீஃப் இந்த கலரில் மட்டும் இருக்கவே இருக்காது அப்படின்னு என்ன கலர்னு நெட்டில் சர்ச் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் வீனேஷன். வீனேஷன்னா என்ன அர்த்தம்னா தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வெயின்ஸ் ஆஃப் அ லீஃப். இப்போ இது ஒரு லீஃப்னா லீஃபில் வந்து இங்கே ஒரு வெயின்ஸ் இருக்கும்ல, இப்படி அந்த அரேஞ்ச்மெண்ட் தான் வந்து
I think marker isn't writing. Okay, so அந்த ஒரு வெயின் தான் வந்து என்னது யோர் வீனேஷன். சரியா, வீனேஷன்லையுமே நிறைய டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒன் பை ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டிப்யூல்ஸ். ஓகே, ஸ்டிப்யூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னது, டைகாட்ஸ் லீஃபோட பேஸில் இட் பேர்ஸ் 1 or 2. ஓகேவா, இப்போ லீஃப் இருக்குது, இது ஒரு லீஃப் இருக்குது, லீஃபோட பேஸில் I think this marker is also not writing. Okay, so லீஃபோட பேஸில் this is writing, super. ஸோ இப்போ லீஃபோட பேஸில் வந்து யூ ஹாவ் டூ இம்பார்ட்டண்ட்டாக குட்டியாக இருக்கும், அந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாது, சில பிளான்ட்லாம் தெரியும், அதை தான் வந்து நம்ம ஸ்டிப்யூல் அப்படின்னு சொல்லுவோம். பீட்டியோலையும் ஸ்டிப்யூலையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இப்படி இருக்கிறது பீட்டியோல், பீட்டியோலோடு இப்படி கொஞ்சோண்டு இருக்கிறது வந்து ஸ்டிப்யூல். நெட்டில் போயிட்டு இமேஜ் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பெசிஃபிக்காக டைகாட்லிடோனஸ் பிளான்ட்ஸ்க்கு தான் இருக்கும், டைகாட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லேட்ரல் அப்பண்டேஜஸ். இப்போது ஸ்பெசிஃபிக்கான ஒரு லீஃபுக்கு ஸ்டிப்யூல் இருக்குது அப்படின்னா அது பேர் ஸ்டிப்யூலேட். ஒரு ஸ்பெசிஃபிக்கான லீஃப்க்கு ஸ்டிப்யூலே இல்லை, அப்போ அது என்னது, எக்ஸ் ஸ்டிப்யூலேட். ஓகே, ஆர் ஏ ஸ்டிப்யூலேட். ஏட்னா டிவாய்ட் ஆஃப் சம்திங். சரியா, நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் லீஃபோட பேஸில் வந்து ஸ்டிப்யூல்ஸ் இருக்கும், அந்த ஸ்டிப்யூலுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பேர், அது பேர் என்னது, ஸ்டைப்பெல்ஸ். ஓகே, ஸ்டிப்யூலும் ஸ்டைப்யூலும் ஒன்று தான். ஓகேவா, ஸ்டிப்யூல் வந்து நார்மலாக டைகாட்டில் இருந்துச்சுன்னா, இதே காம்பவுண்ட் லீஃபில் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஸ்டைப்பெல். ஓகேவா, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வி கோனா டாக் அபவுட் ஸ்டிப்யூலோடைய ஃபங்க்ஷன் என்னென்ன. இட் ப்ரொடெக்ட் த லீஃப் இன் பட் கண்டிஷன். இப்போ லீஃப் வந்து இவ்வளோ பெருசாக வளர்கிறதுக்கு முன்னாடி குட்டியாக பட் மாதிரி இருக்கும்ல, அந்த பட்டை வந்து என்ன பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும். யார் ப்ரொடெக்ட் பண்ணுவா, நம்மளுடைய ஸ்டிப்யூல்ஸ் ஆர் தி ஸ்டைப்பல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வீனேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வீனேஷன் என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான லீஃபில் எப்படி வெயின்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோ அதுதான் வந்து வீனேஷன். ஓகேவா, இப்போ நான் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் மட்டும் I'll rub it. I'm so sorry, this is a very bad hygiene, but still don't rub it with your hand. ஓகே, ஸோ வீனேஷனில் ரெண்டு இம்பார்ட்டண்ட் டைப் ஆஃப் வீனேஷன் இருக்குது. ஒன்று வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீனேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். வீனேஷன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு லீஃபில் எப்படி அதோட வெயின் அட்டாச் ஆகிருக்கு, மிட்ரிப்பும் அதோட வெயினும். இப்போது நடுவில் போகிறது பேர் மிட்ரிப், மிட்ல இருக்கா மிட்ரிப், மிட்ரிப்லேருந்து அரேஸ் ஆகுறது பேர் என்னதுன்னா வெயின். ஓகேவா, ஸோ மிட்ரிப் வெயின், வெயின்லேருந்து இன்னொன்று போகிறது என்னது, வெயின்லெட். இட்ஸ் சம்திங் லைக் வின் பைப், பிராங்கை, பிராங்கியோல் அசோசியேட் பண்ண முடியுதா, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான வீனேஷனில் யூ ஹாவ் டூ இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் வீனேஷன். ஒன்று வந்து ரெட்டிகுலேட் வீனேஷன், இன்னொன்று பேரலல் வீனேஷன். இப்போ பேரலல் வீனேஷன் அப்படின்னா ஒரு லீஃப் இருக்குது, லீஃபோட மிட்ரிப் இருக்குது, அப்புறம் வெயின்ஸ் இப்படி அட்டாச் ஆகிருக்கு, அவ்வளோதான். இந்த மாதிரியான வீனேஷன் பேர் பேரலல் வீனேஷன். எக்ஸாம்பிள் என்னது, நம்மளோட வாழை இலை. சரியா, அப்போ ரெட்டிகுலேட்னா என்ன அர்த்தம்னா, இப்படி இருக்குது, மிட்ரிப் இருக்குது, வெயின் சப்வெயின்ஸ், வெயின் சப்வெயின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுதான் என்ன வீனேஷன், ரெட்டிகுலேட் வீனேஷன். சரியா, இப்போது ரெட்டிகுலேட்லேயே வந்து பின்னேட்லி ரெட்டிகுலேட், பால்மேட்லி ரெட்டிகுலேட். ஓகேவா, பின்னேட்லி ரெட்டிகுலேட் அப்படின்னா என்ன அர்த்தம், நார்மலாக இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, பின்னேட்லி ரெட்டிகுலேட். பால்மேட்லின்னு என்னது, பாம் லீவ்ஸ் எப்படி இருக்கும், இப்படி ஸ்டார் மாதிரி இருக்குமா பாம் லீஃப். இந்த பாம் லீஃபில் வந்து ஐ ஹவ் ஆக்சுவலி ஈட்டன். நீங்கள் யாராவது அதில் சாப்பிட்ருக்கீங்கன்னா, அதில் நான் மோர் அந்த மாதிரியெல்லாம் குடிச்சிருக்கேன், நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா டூ கமெண்டேட். அதோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் எப்படி இருக்கும், மிட் இந்த ஸ்பெசிஃபிக்கான சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி இதோட ரிப்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா, திஸ் இஸ் திஸ் திங். ஓகே, ஆல்ரைட். இப்போது பால்மேட்லிக்கு வந்து இப்போ வந்து பின்லேட்லிக்கு வந்து இன்னொரு பேர் வந்து யூனிகோஸ்டேட், பால்மேட்லிக்கு இன்னொரு பேர் வந்து மல்டி கோஸ்டேட். ஓகே, மல்டி கோஸ்டேட்னா நிறையா மிட்ரிப்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இந்த மல்டி கோஸ்டேட் அகெயின் இஸ் டிவைடட் இன்டு டூ. ஒன் இஸ் அ டைவர்ஜென்ட் பால்மேட்லி ரெட்டிகுலேட், கன்வர்ஜென்ட் பால்மேட்லி ரெட்டிகுலேட் லீஃப். ஓகேவா, இப்போ டைவர்ஜென்ட்டில் எப்படி இருக்கும், லீஃபோட பேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்.
ஓகேவா. லீஃபோட பேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது டைவர்ஜென்ட். லீஃபோட அபெக்ஸ், லீஃபோட ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா தட் இஸ் கன்வர்ஜென்ட். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பேரலல் வீனேஷன் பற்றி பார்க்க போகிறோம். பேரலல் வீனேஷனில் என்னது, யூ டாக் அபவுட் பின்னேட்லி பேரலல் அண்ட் ஓகே ரெட்டிகுலேட்டில் தானே பார்த்தோம். இது வந்து ரெட்டிகுலேட் கிடையாது. ஓகேவா. பால்மேட்லி ரெட்டிகுலேட் என்ன பண்ணோன்னா இப்படி நடுவுலேருந்து யூ ஹாவ் ஆல் தி சப்வெயின்ஸ், வெயின்லெட்ஸ் இருக்கும். பட் பேரலலுக்கு எப்படி இருக்கும்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி நல்லா பேரலாக, அதாவது மிட்ரிப் மட்டும் இருக்கும், வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ் இருக்காது. சரியா. நெக்ஸ்ட் அதே மாதிரி கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட். நான் சொன்னேன் கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் ஃபில்லோடாக்சி. ஃபில்லோடாக்சினா ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளான்ட்டில் லீவ்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறது தான் வந்து ஃபில்லோடாக்சி. ஓகேவா. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4 விதமான ஃபில்லோடாக்சி இருக்குது. ஆல்டர்னேட், ஆப்போசிட், டர்னேட், வேர்ல்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்டர்னேட். ஆல்டர்னேட்னா ஸ்டெம் இருக்குது. ஓகேவா. இங்கே ஒரு லீஃப், இங்கே ஒரு லீஃப், இங்கே ஒரு லீஃப், இங்கே ஒரு லீஃப், இங்கே ஒரு இப்படி ஆல்டர்னேட்டாக இருக்குது. தட் இஸ் யோர் ஆல்டர்னேட். ஆல்டர்னேட்டில் பைஃபேரியஸ். பைஃபேரியஸ்னால் பார்க்கும்போது இது மாதிரி இருக்கும். அப்போ ஸ்பைரல்னால் என்ன இருக்கும், டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது லீஃப் இப்படி டிஎன்ஏ மாதிரி ரொட்டேட் ஆகிருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா. அப்போது இது இங்கே இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்கும், இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்கும், லைக் அ கிளாக் வைஸ், லைக் அ ஸ்பைரல் ஷேப். அதுதான் வந்து. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட். ஆப்போசிட்னா என்னது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டெம் இருக்குது, இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ ஆப்போசிட்டில் வந்து சூப்பர் போஸ்ட், டெக்கிசெட். சூப்பர் போஸ்ட்னா அப்படியே சூப்பராக போஸ்ட் பண்ணி நிற்கல, சூப்பர் போஸ்ட். டெக்கிசெட்னா மேலேருந்து பார்க்கும்போது இதே அப்படியே ஸ்பைரலாக. ஓகேவா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டர்னேட். டர்னேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டர்னேட்டை வந்து அவங்க ட்ரைனேட்டுன்னு வச்சுருந்தா இன்னும் பேர் பொருத்தமாக இருந்திருக்கும். டர்னேட்னா ஒரு லீஃப் இருக்கும், ஒரு ஸ்பெசிஃபிக்கான நோட்லேருந்து 3 லீஃப் ஒரிஜினேட் ஆகும். இங்கே ஒரு லீஃப், இந்த சைடு 2 லீஃப், இங்கே ஒரு லீஃப், இந்த சைடு 2 லீஃப். ஓகேவா. திஸ் இஸ் டர்னேட். புக்கில் ஒரு நல்ல இமேஜ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் ஆர் அ வெர்டிசிலேட். அதாவது 3 லீவ்ஸ்க்கு மேலே இருக்கும், ஒரு ஸ்பெசிஃபிக்கான நோடல் ரீஜனில் நல்லா அழகாக ஃப்ளவர் மாதிரி லீஃப் அட்டாச் ஆகிருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் வேர்ல்ட் ஆர் வெர்டிசிலேட். ஓகேவா. ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப். ஸோ இன்னும் ஒரே ஒரு பார்ட் இல்லை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட்டில் கொஞ்சம் கண்டென்ட் மட்டும் இருக்கும். அது இருந்துச்சுன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி இந்த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி முடிச்சிடுறோம். இந்த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி முடிச்சிட்டோன்னா வீல் கோ பேக் டு ஜுவாலஜி. I don't remember 3 or 4. We'll continue with zoology chapter. So just take a screenshot. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி சாப்டரை வந்து முடிக்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 7 போர்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த 7 போர்ட்ஸில் இருக்கிற கண்டென்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே வந்து ஐ திங்க் இட்ஸ் லைக் மோர் தென் இனஃப் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஆக்சுவலாக என்னோட பயோடவுனோட மோட்டிவே என்னென்னா, நாட் தட் இந்த எக்ஸாமுக்கு வந்து மக்கப் பண்ணுறது அது மாதிரிலாம். வாட் எவர் ஐ டீச் is what I have experienced in life or what I feel like teaching. கரெக்டாக. இப்போது ஒரு purpose of education என்னன்னா, not that to score centum in exams. I'm totally against it. Of course மார்க்ஸ் நல்லா எடுத்தால் தான் வந்து மதிப்பு, காலேஜ் சீட்டு அதெல்லாம் அப்பார்ட். ஓகேவா. அது ஒரு விஷயத்தில் இருக்கிறனால எல்லாருமே அதிலே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பீப்புள் டென் டு யூனோ வாட், அவங்க வந்து தன்னோட நாலேஜை வந்து வைடனம் பண்ணிக்காமல் சும்மா புக்கிஷாக இருக்காங்க. ஸோ டோன்ட் பி லைக் தேட். ஈவன் இஃப் யூ ஆர் அன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், டோன்ட் வரி, யூ மைட் ஏர்ன் இன் லேக்ஸ் தேன் அ சென்டம் ஹோல்டர். ஓகேவா. இது வந்து ஏதாவது ஒரு நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இட் வில் ஹேப்பன். யூ வில் பி அ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். சரியா. சென்டம் ஹோல்டரை விட யூ லேர்ன் ரியலி லாட். நவ் யூ வில் நாட் நோ. ஆஃப்டர் 5, 6, 7 years டவுன் த லேன் ப்ராபப்ளி யூ வில் நோ இட். ஓகேவா. ஓகே, நான் ரொம்ப பேசாமல் லெட் மீ ஸ்டார்ட் அப். ஓகே. ஸோ யா, இப்போ வந்து நம்ம லீஃப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து லீஃப் போன போர்ட்லேயே வந்து ஐ ஹவ் ஸ்டார்டட் இட். ஸோ வீல் கண்டினியூ வித் இட். ஃபர்ஸ்ட் இஸ் லீஃப் மொசைக். லீஃப் மொசைக்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் லீஃப் இஸ் அ சைட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். கரெக்டாக. அப்போது ஒரு ஸ்பெசிஃபிக்கான லீஃபோட லேமினால சன்னோட ரே வந்து ஃபாலோ ஆகணும். அப்போது
கேனப்பி லேயர் இருக்குல்ல, கேனப்பி லேயர்னால் ஒரு ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டோம், இல்லை ஒரு ட்ரீ எடுத்துக்கிட்டோன்னா பேர்ட்ஸு, அனகோண்டா, ஆரங்குட்டான்ஸ், மங்கீஸ் இதெல்லாம் இருக்கிற லேயர் தான் வந்து கேனப்பி லேயர். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அப்பர் பார்ட் ஆஃப் த ட்ரீ பேர் தான் வந்து கேனப்பி லேயர்னு சொல்லுவாங்க. இப்போது எப்போவுமே ஒரு ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா கேனப்பி லேயரில் தான் வந்து அதிகமாக சன்லைட் விழும். அப்போது கீழே இருக்கிற லேயர்லலாம் வந்து சன்லைட் எப்படி விழும், அதுக்காக தான் வந்து திஸ் ஃபினாமினா கால்ட் அஸ் லீஃப் மொசைக். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லீஃப் வந்து தன்னைத்தானே டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அண்ட் த டைரெக்ஷனில் இட் டில்ட்ஸ் இட் செல்ஃப். அப்படி டில்ட் பண்ணும்போது மேலே இருக்கிற சன்ரேஸ் வந்து கரெக்டாக வந்து கீழே இருக்கிற லீஃப்லேயும் படர்ற மாதிரி லீஃப் தன்னைத்தானே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இட் மொசைக்ஸ் இட் செல்ஃப். ஸோ அதனால தான் வந்து லீஃப் மொசைக். சரியா? நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்போது எப்படி தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்குது, கீழே இருக்கிற லீவ்ஸ்க்கு எல்லாமே பீட்டியோல்ஸ் ரொம்ப லாங்காக இருக்கும், நல்லா படர்ந்து இருக்கும். மேலே இருக்கிற லீவ்ஸ்க்கெல்லாம் ஷார்ட்டர் பீட்டியோல்ஸ் இருக்கும். அப்போ சன்ரைஸ் இப்படியும் விழும், சன்ரைஸ் வில் ஃபால் அப் திஸ் வே ஆஸ் வெல். சரியா? அதுதான் வந்து லீஃப் மொசைக். நெக்ஸ்ட் ஒன் வந்து லீஃபோட டைப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? லீஃபோட டைப்னு என்ன எடுத்தோம்னா, கரெக்டாக ஒரு பீட்டியோல்லேருந்து லீஃப் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட காம்பனண்ட் என்னென்னு பார்க்குறது தான் வந்து லீஃபோட டைப். தெர் ஆர் 2 types ஆஃப் லீஃப். ஒன்று வந்து சிம்பிள் லீஃப், இன்னொன்று காம்பவுண்ட் லீஃப். சிம்பிள் லீஃப்னால் நார்மலாக ஒரு பீட்டியோல் இருக்குது, ஒரு லீஃப் இருக்குது, இதுதான் வந்து சிம்பிள் லீஃப். காம்பவுண்ட் லீஃப்னால் ஒரு பீட்டியோல் இருக்குது, அதுலேருந்து 2 லீஃப் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ரெட்டையில் சிம்பிளாக பார்த்துருப்பீங்களா, ஹவு வித் அ சிங்கிள் பீட்டியோல் யூ ஹாவ் 2 லீஃப். தட்ஸ் ஹவு எக்ஸாக்ட்லி இட் இஸ். சரியா? நெக்ஸ்ட்டு சிம்பிள் லீஃப் அண்ட் அ காம்பவுண்ட் லீஃப். ஸோ இப்போது இந்த காம்பவுண்ட் லீஃப் இஸ் அகெயின் டிவைடட் இன்டூ 2. ஓகேவா? ஒன்று வந்து பின்னேட்லி காம்பவுண்ட், இன்னொன்று வந்து பால்மேட்லி காம்பவுண்ட். இப்போ சிம்பிள் லீஃப்க்கு பெருசாக டெஃபினேஷன் கிடையாது. நார்மலாக ஒரு ஸ்டெம் இருக்கும், நோட் இருக்கும், பீட்டியோல் இருக்கும், லீஃப் இருக்கும். சரியா? பட் பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் அண்ட் பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப்னா ஒரு ரேக்கஸ் இருக்கும், சில லீஃப் இருக்கும். பால்மேட்லினா ஒரு ரேக்கஸ் இருக்கும், நிறைய லீஃப்லெட்ஸ் வரும். ஓகேவா? அது என்னென்னு ஐ வில் டீச் யூ. ஆக்சுவலி திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ பின்னேட்லியில் வந்து யூ ஹாவ் யூனிபின்னேட், பேரிபின்னேட், imparipinnate, bipinnate, tripinnate and decompound. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேரிபின்னேட். பேரிபின்னேட்னா ஒரு ரேக்கஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ரேக்கஸ்லேருந்து இந்த மாதிரி what you have நிறைய லீவ்ஸ். ஓகேவா? இது பேர் பேரிபின்னேட். இம்பேரிபின்னேட்னா அதே தான், ஆனால் இப்போ பேரிபின்னேட்டில் எப்போவுமே லீஃப் வந்து பேர்ஸாக இருக்கும். பட் இம்பேரிபின்னேட்டில் ரேக்கஸோட எண்டில் ஒரே ஒரு லீஃப் வந்து ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும். அதுதான் வந்து இம்பேரிபின்னேட். அப்போ பைபின்னேட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரேக்கஸ் இருக்குது, இங்கே பீட்டியோல்ஸ் இருக்குது, சப் ரேக்கஸ் இருக்கும். அந்த சப் ரேக்கஸ்லேருந்து குட்டி குட்டி பீட்டியோல்ஸாக வந்து யூல் ஹாவ் மெனி லீஃப். இட் இஸ் லைக் திஸ். ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு மிமோசா பியூடிகாலாம் இருக்குல்ல, தொட்டாச்சு நீங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரைபின்னேட். ட்ரைபின்னேட்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி இருக்கும். 1 2 3 1 2 3. ஓகேவா? முருங்கை இலையிலலாம் ஆல்மோஸ்ட் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு டிகம்பவுண்ட். டிகம்பவுண்ட்னா நம்ம வந்து மல்லி இலையெல்லாம் பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும், நிறைய யூ ஹாவ் ரேக்கஸ் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் ரேக்கஸ்க்கெல்லாம். மல்லி இலை பார்த்துருப்போம்ல, அதுதான். நெக்ஸ்ட்டு நம்ம பால்மேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பால்மேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ் வந்து மோர் தென் 1 லீஃப். சரியா? அதில் யூ ஹாவ் யூனிஃபோலியேட், பைஃபோலியேட், ட்ரைஃபோலியேட், குவாட்ரிஃபோலியேட் and மல்டிஃபோலியேட். ஃபோலியேட்னா யூ ஹாவ் லீவ்ஸ். ஓகேவா? யூனிஃபோலியேட்னா ஒரு பீட்டியோல் ஒரே ஒரு லீஃப். பைஃபோலியேட்னா ஒரு பீட்டியோல் 2 லீஃப். ட்ரைஃபோலியேட்னா ஒரு பீட்டியோல் 3 லீஃப். குவாட்ரினா ஒரு பீட்டியோல் 4 லீஃப். மல்டிஃபோலியேட்னா நிறைய லீவ்ஸ். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, சும்மா ஹாவ் அ கிளான்ஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸ். நான் இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ், சயின்டிஃபிக் நேம்ஸ், பைனாமியல் நேம்ஸ்னால் வந்து நம்ம these are all something which you have to deeply register in your mind. அப்போது படிக்கும் போது அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு தனியான ஒரு புக்கில் அதெல்லாம் எழுதிட்டு as soon as you get up in the morning, பயாலஜிக்கு
and mathsக்கு. This is how I do in my school days. So mathsக்கு வந்து I'll write all the formulas in a separate notebook. Morning எஞ்சோடனே I read it, but still ரொம்ப மந்தமான brain, I will not remember it in my exams. So but still you can follow that, it's a very good idea. Biologyக்குமே அதே மாதிரி தான். Importantaன binomial names and the examples you can write it in a notebook and you can early morning as soon as you get up அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இந்த சாப்டரோட லாஸ்ட் பார்ட் என்னென்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். ஓகே, எப்படியெல்லாம் லீஃப் மாடிஃபை ஆகிருக்கு? ஃபஸ்ட்டு டென்ட்ரில்ஸ் ஆனால் லீஃப்லேருந்து இந்த மாதிரி டென்ட்ரில்ஸாக இருக்கும். இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் எதுக்குன்னா லீஃபோட ப்ரொடெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் லீஃப் வந்து கிளைம்ப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லீஃபோட ஹுக்ஸ், லீஃப் எப்படி இருக்கும்? லீஃபோட எண்டில் ஒரு ஹுக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஹுக் லைக் ஸ்ட்ரக்சர் ஏதாவது ஒரு சைடில், இப்போ இங்கே ஒரு பிளான்ட் இருக்குன்னா இங்கே லீஃப் ஹுக் வந்து கரெக்டாக அந்த போர்டை இப்படி பிடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வளரும். ஓகேவா? அதுதான். அதுக்கப்புறம் லீஃபோட ஸ்பைன்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு லீஃப் இருக்குன்னா லீஃப் மேலே முள்ளாக இருக்கும். தட் இஸ் லைக் ஒப்பன்ஷியா. சரியா? நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் லீஃப். ஓகேவா? அலோவேரா, தட்ஸ் வெரி குட். அலோவேரா கற்றாழையில் தானே நம்ம சாப்பிட்றோம், ஜூஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றோம்ல, யூ அப்ளை ஆன் யோர் ஹேர் அண்ட் எவ்ரி திங். நெக்ஸ்ட்டு ஃபைலோட்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் அ பிட்டியோல். பிட்டியோலே எப்படி இருக்கும்? நல்லா இப்படி பல்கியாக இருக்கும். பிட்டியோல் இப்படி லாங்காக நேரோவாக இருக்காது. அப்புறம் பிக்சர்னா பிக்சர் பிளான்ட் இருக்கும்ல, அது என்ன பண்ணும்? நல்லா இப்படி ஒரு பெரிய வெசல் மாதிரி இருக்கும். தெரியாதனமாக ஒரு இன்செக்ட் வந்து when it falls on it என்ன ஆகும்? பிக்சரோட மேலே you have the lid, it automatically closes so that insects வந்து வெளியில் எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் பிளாடர் ஓட், நிறையா இந்த அக்வாட்டிக் பிளான்ஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னா நிறையா லீஃப் வந்து ஒரு பவுச் மாதிரி இருக்கும், ஒரு பிளாடர் மாதிரி இருக்கும். தட் இஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன். சரியா? நெக்ஸ்ட்டு ஃப்ளாரல் லீஃப்ஸ்னால் என்ன அர்த்தம்னா பெட்டல், செப்பல் எல்லாமே வந்து பார்க்க லீஃப் மாதிரியே இருக்கும். ஸோ தட் இஸ் ஃப்ளாரல் லீஃப். நெக்ஸ்ட்டு லீஃபோட டியூரேஷன், ஒரு லீஃப் வந்து ஸ்பெசிஃபிக்காக வளர்கிறதுலேருந்து, ஒரு பட்லேருந்து வளர்கிறதுலேருந்து சாகிற வரைக்கும் இருக்கிற பீரியட் தான் வந்து லீஃபோட லைஃப் ஸ்பேன். தட்ஸ் அ டியூரேஷன். பேஸ்ட் ஆன் தட் யூ ஹேவ் caducous, deciduous, evergreen and marcescent. ஓகேவா? கெடுக்யூவேட் என்ன அர்த்தம்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு லீஃப் வந்து ஃபார்ம் ஆன உடனே அப்படியே விழுந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் டெசிடுவஸ்னால் ஒரு லீஃப் நல்லா வளர்ந்துட்டு க்ரோயிங் சீசன் முடிஞ்சோடனே இட் ஃபால்ஸ் ஆஃப். நெக்ஸ்ட்டு எவர்க்ரீன், த்ரூ அவுட் த இயர் இந்த லீவ்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மார்சசன்ட் என்ன பண்ணுன்னா லீவ் வந்து சாகாது, பட் அதோட குளோரோஃபில் கண்டென்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு இட் விதர்னா அந்த ராக்கஸ்லேருந்து பிஞ்சு கீழே விழுந்து மக்கி இட் வில் ஃபார்ம் இட் வில் டீகம்போஸ், இட் வில் பிகம் லிட்டர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சாப்டர் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஜுவாலஜியிலேருந்து வில் ஸ்டார்ட் வித் நியூ சாப்டர். ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஆஸ் ஐ ஆல்வேஸ் டெல் யூ ஆல், நம்ம கொஞ்சம் லேக் ஆகிட்டு தான் வரும் போர்ஷன்ஸில், பட் ஸ்டில் லைக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், பிகாஸ் ஒன்லி in the weekends I get time to do videos like this. You people are seeing, right, whenever I post a video it is like for 1 hour and 1.5 hours I have to, இது வந்து 1 hour பேசுறது இட்ஸ் வெரி ஈஸி, பட் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் போர்ட் ரெக்கார்டிங் ஒரு போர்டாக அழிச்சிட்டு புக்லேருந்து நோட்ஸ் எடுக்கிறது இஸ் ஆல்சோ வெரி டிஃபிகல்ட், ரைட்? ஸோ ஐ நோ யூ பீப்புள் ஆர் லைக் வெரி மச் சப்போர்ட்டிங் மீ, பட் ஸ்டில் கீப் சப்போர்ட்டிங் மீ. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வில் ஸ்டார்ட் வித் தி ஜுவாலஜி சாப்டர் நெக்ஸ்ட். பை.